ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஹைப்பு கமெண்ட் எல்லாம் கொடுத்து ரொம்பவே பூஸ்டப் பண்றதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ மக்களே. இப்ப அடுத்த அத்தியாயம் 25. சுஜியின் வழிகாட்டுதலின்படி அந்த இருண்ட மண்டபத்தை தாண்டியுள்ள குடிசையின் பக்கவாட்டில் மூவரும் பதுங்கி நின்றார்கள். அங்கே அவர்கள் கண்டது உயர வைக்கும் காட்சிதான். சித்த பிரம்மை பிடித்தது போல் அந்த அரசியல்வாதி அமர்ந்து தன் மகளின் பிரேத உடலையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் காட்சியும், சுந்தரமூர்த்தி அந்த இறந்த உடலில் இருந்து ரத்தத்தை எடுத்து தன் யாகத்தில் தெளிக்கும்படியான காட்சிதான் அவர்கள் கண்டது. என்ன நடந்திருக்கும் என்று அவர்களால் யோசிக்க முடிந்ததால் அவசரப்பட்டு காரியத்தை கெடுக்க விரும்பவில்லை. அந்த சிறுமி இறந்ததுதானே. அரசியல்வாதியை பார்த்தால் ஏதோ மந்திர கட்டுக்கு கட்டுப்பட்டு இருப்பது போல்தான் இருந்தது. ஆனால் இருக்கிறது. இவரின் ஆட்களை எப்படியாவது வர வைத்து சுந்தரமூர்த்திக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள். அதன் பேரில் மூவரும் காட்டை விட்டு வெளியே வரும்போது அரசியல்வாதியின் ஆள்களும் போலீஸ்களும் அங்கும் இங்குமாக பரபரப்பாக சுற்றி திரிந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அர்ஜுன் தான் அந்த ஆட்களிடம் அங்கு ஒரு குடிசையின் உள்ளே ஆள் இருப்பதாகவும் அங்கு ஏதோ சத்தம் வருகிறது என்றும் அங்கு வந்த போலீசிடம் சென்று கூறிவிட்டு இவர்கள் சுட்டாக பறந்து விட்டார்கள். போலீஸ்களும் அடியாட்களும் அங்கு விரைந்து செல்ல யோசித்தார்களே தவிர இந்த சிறுவர்கள் யார் என்ன என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் ஆராயவில்லை. ஏனென்றால் அரசியல்வாதி ஆளும் கட்சியின் உறுப்பினராக இருப்பவர் என்பதனால் அவர் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் பிரச்சனை பெரிய அளவில் வெடிக்கும் என்பதனால் அவரை முதலில் காக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த இடத்தை நோக்கி ஓடினார்கள். அங்கு இந்த 3 பேரும் என்ன கண்டார்களோ அதையே தான் அங்கு போலீஸ் ஆட்களும் கண்டார்கள். அதிலிருந்து ஏதோ சுந்தரமூர்த்தி மீது தவறாக இருக்க அனைவரும் பாய்ந்து சுந்தரமூர்த்தியை குண்டுகட்டாக தூக்கி சென்றனர். அரசியல்வாதியும் பெண்ணையும் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். இங்கு போலீசோ கைகள் எல்லாம் கட்டி சுந்தரமூர்த்தியை தூக்கி சென்று விட்டார்கள். அதை தூரத்திலிருந்து மறைந்து பார்த்த இந்த 3 குழந்தைகளுக்கும் சற்று நிம்மதியாக இருந்தது. அடுத்த நாளே அர்ஜுன் பேப்பரை தேடி தேடி வாங்கி இந்த விஷயம் வெளியில் வந்திருக்கிறதா, எப்படி இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவன் மூளை அப்பவே செயல்பட்டது. முதலில் அந்த ஊரில் உள்ள அனைத்து பேப்பர்களிலும் ஒன்று விடாமல் வாங்கி வீட்டில் உட்கார்ந்து பிரித்து படிக்கலானான். அதில் இந்த 3 சிறுவர்கள் அங்கு அடையாளம் காட்சியது பற்றி ஏதும் கூறவில்லை. காரணம் விளக்கம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ என்னவோ. போலீஸ் காட்டில் தேடிக்கொண்டு வருகையில் ஒரு குடிசையில் இருந்து சத்தம் வந்ததாகவும் இவர்கள் தேடி போய் பிடித்ததாகவும் தான் அங்கு சொல்லி இருந்தார்கள். எது எப்படியோ சுந்தரமூர்த்தி போலிசாமியார் என்றும் அவரை கைது செய்து விட்டதாகவும் கூறியது நிறைவாக இருந்தது. ராமும் அர்ஜுனுக்கும் மிகுந்த நிம்மதியாக இருந்தது. ஆனால் சுஜியை அந்த இறப்பிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு படாதபாடு பட்டு விட்டார்கள். ராம் தினமும் குரங்கு சேட்டைகள் செய்துதான் அவளை உண்ண வைப்பான். சதா அர்ஜுன் மடியில் தான் படுத்து கிடப்பாள். அழுது கொண்டே இருப்பாள். விட்டத்தை வெறித்து கொண்டு இருப்பாள். பள்ளி செல்லும் பொழுது கூட நடைபினம் போல கீ கொடுத்த பொம்மை போலதான் இருப்பாள். இந்த அதீத கவலையினாலோ என்னவோ சரியாக 4-5 நாட்களில் அடிவயிற்றில் வலி எடுக்க பூ பெய்து விட்டாள் சுஜா. ஆனந்தி ஏற்கனவே வயதிற்கு வந்திருந்தாள். அதனால் அர்ஜுனுக்கும் ராமுக்கும் இது என்ன மாதிரியான சமாச்சாரம் என்பது சற்று தெளிவாக இருந்தது. இனி கூடுதலாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருப்பதாகவே இருவரும் கருதினார்கள். இதில் ஆனந்தி ஒரு விதகம் என்றதால் சுஜா அதற்கு மாறான ரகம். ஆனந்தி துடுக்குத்தனமாக எதையாவது செய்து வம்படிகள் தேடி மாட்டிக்கொள்பவள். ஆனால் அதிலிருந்து எப்படியேனும் தன்னை காத்து கொள்ளவும் தெரிந்தவள். சுஜி அப்படியல்ல, மிகவும் அப்பாவி. இவள் ஒதுங்கி சென்றாலும் இவளை வம்பு தேடி வந்து சிக்கிக் கொள்ளும். ஆனால் அதிலிருந்து எப்படி தப்பித்து வருவது என்று தெரியாமல் பொறிக்குள் மாட்டிய எலியாக சுற்றி கொண்டே இருப்பவள். அப்படிப்பட்டவளை இன்னும் கூடுதலாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும், இன்னும் நிறைய கற்றுத்தர வேண்டும் என்ற பொறுப்பெல்லாம் ஒரு அண்ணனாக அர்ஜுனுக்கு நிறையவே இருந்தது. இதில் இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அர்ஜுனை பார்த்து முதல் மாத்திரத்திலிருந்து அண்ணன் அண்ணன் என்று உருகுபவள் ராமுடன் மட்டும் எப்பொழுதும் எலியும் புலியுமாக பேர் சொல்லி அழைப்பதும் வம்பு பண்ணுவதுமாக இருப்பாள்.
ஆனால் ராம் பலமுறை கேட்டு விட்டான். அர்ஜுன் மட்டும் அண்ணன் என்கிறாய், அவனும் நானும் ஒரே வயதுதான், என்னையும் அண்ணன் என்று கூப்பிட வேண்டும் என்று எத்தனையோ முறை கேட்டும் அவள் ஏதோ அண்ணன் என்று ராமை மட்டும் கூறவில்லை. அது என்ன மாதிரியான உணர்வு என்று அவள் 10 வயதில் தான் அவளுக்கு புரிந்தது. அன்று முதல் ராமை சுஜி ஒருதலையாக மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கிறாள். இது என்ன மாதிரியான உறவு? தனக்கு அடைக்கலம் கொடுத்தவர் மீது வந்த நேசமா? வரம் கொடுத்த சிவந்தலையில் கை வைப்பது போன்றதாக இருக்குமா? இல்லை, தனக்கு ஏற்பட்ட உணர்வு அவருக்கும் ஏற்பட்டு இருக்குமா? அது மட்டுமில்லாமல் தான் இங்கு எந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்தோம்? தான் ஒருத்தரின் முழுமையான காதலை அடைவதற்கு தகுதியுள்ளவளா என்கின்ற காழ்ப்புணர்ச்சியில் தான் தன் காதலை தனக்குள்ளேயே மறைத்து வைத்துக் கொள்பவள் சுஜி. இன்றளவும் இதோ கல்யாண வயதை எட்டி விட்டார்கள். ஆனால் ராமுக்கு எத்தனையோ வரன்கள் வந்தும் அவன் திருமணம் செய்யாதது ஏன் என்றும் யாருக்கும் தெரியாது. சுஜாவும் திருமணம் செய்யாதது ஏன் என்றும் சுஜாவை தவிர யாருக்கும் தெரியாது. தான் வெளிப்படுத்தாமலே தன் நேசம் புரிந்து ராம் தன்னை ஏற்றுக்கொண்டான் என்றால் அவனுடன் திருமணம் செய்து கொள்வோம். இல்லை, அவனுக்கு பிடித்த பெண்ணை அவன் திருமணம் செய்து விட்டான் என்றால் அந்த நிறைவில்லாத தான் வாழ்க்கையை பார்த்து கொள்வோம் என்கின்ற எண்ணத்தில் தான் ராமிற்கு திருமணம் செய்தவுடன் தானும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி தட்டி கழித்து கொண்டிருக்கிறாள். ஆனால் ராம் காட்டப்பட்ட ஒவ்வொரு பெண்களையும் வேறு வேறு காரணங்கள் சொல்லி பார்க்கும் பெண்ணுக்கெல்லாம் ஏதேனும் குறை கண்டுபிடித்து அத்தனையும் தட்டி கழித்து கொண்டுதான் இருக்கிறான். அது ஏன் என்று சுஜாவிற்கும் புரியவில்லை, சுற்றி இருக்கும் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே சில காலமாகவே ஆனந்தி சுஜியின் நடவடிக்கையை கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறாள். முழு நேரமும் ஒட்டி கொண்டே திரியும் ஆனந்திக்கு அவளின் ராம் மீதான காதல் பார்வை கண்ணில் படாமல் போகுமா? ஆனந்தி எவ்வளவு அர்ஜுனை விரும்புகிறாள் என்பது சுஜாவிற்கு தெரியுமே. அதே அளவிற்கு சுஜி ராமை எவ்வளவு விரும்புகிறாள் என்பது ஆனந்திக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் அவளாக அவளின் காதலை வெளியே சொல்லாமல் தான் எதுவும் நினைப்பதோ இல்லை கேட்பதோ அதற்கான முயற்சி எடுப்பது நாகரிகம் அற்றது என்றுதான் ஒதுங்கி இருக்கிறாள். இப்பொழுது வாகனத்தில் வரும் பொழுது கூட ஆனந்தியின் அக்காவுக்கு ராமை கட்டி வைத்து விடலாம் என்று அர்ஜுன் சொன்ன போது ஆனந்தி முதலில் பார்த்தது சுஜாவை தான். அவள் எந்த ஒரு முகபாவமும் காட்டாமல் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்துதான் தலையில் அடித்துக் கொண்டு அர்ஜுனிடம் அதெல்லாம் சரி வராது என்பது போல் பேச்சை மாற்றியது. ஆனால் அப்பொழுது ஆனந்தி கவனித்தது ஒன்றுதான். அந்த கல்யாண பேச்சு நடக்கும் பொழுது ராமின் கண்கள் தன்னிச்சையாக சுஜா பக்கம் திரும்பியது. ஆனந்தி கண்டுகொண்டாள். ஆக இருவரும் ஒருவருக்கொருவர் விரும்புகிறார்கள். யார் முதலில் காதலை வெளிப்படுத்துவது என்று தயங்குகிறார்கள். என்ன காரணமாக இருக்கும் என்றெல்லாம் தெரியவில்லை. ஆனால் தானும் அர்ஜுனும் எப்படி கடைசி வரை ஒன்றாகவே இருக்க போகிறோமோ, எங்களின் வாழ்க்கையில் நட்பும் ஒன்றாக இருக்க கூடுமோ, அதே போல்தான் சுஜாவும் ராமும் ஒன்றாகவே இருப்பார்கள், அதுவும் தங்களின் கூடவே இருப்பார்கள் என்று நினைத்தவளுக்கு தேனாய் தித்திக்கின்றது அந்த நினைவு. இப்படியாக தங்களுக்கும் சுந்தரத்திற்கும் இடையில் இருந்த துயரத்தை பற்றி யோசித்துக் கொண்டே அந்த திடலில் விளையாடும் சிறுவர்களிடம் பேசி முடித்ததும் 4 பேர் எப்படி எழுந்தார்கள், எப்படி தங்களின் வாகனத்திற்கு வந்தார்கள், எப்படி அந்த விலையுயர்ந்த காரை ஓட்டிக்கொண்டு தாங்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்தார்கள் என்பது அவர்களுக்கே வெளிச்சம். அந்த அளவு 4 பேரும் அந்த சுந்தரமூர்த்தியால் ஒவ்வொரு கட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுஜாவும் ராமும் தான் தங்களின் கடந்த கசப்பான நினைவுகளை நினைவு கூர்ந்தார்கள் என்று சொல்லலாம். ஆனந்தி அதை நினைக்க கூட தயாராக இல்லை. கண்டிப்பாக அந்த நினைவு ஒரு நாள் நினைக்க தோன்றும். அன்று சுந்தரமூர்த்தி பிணமாக இருப்பான் என்றுதான் அவள் மனநிலை. ஆனந்தியை காட்டிலும் அர்ஜுனின் முறுக்கிய உடம்பில் இரத்த நாளங்கள் வெளியே தெரித்து அப்பட்டமாக தெரிந்தது. அவ்வளவு வேதனை அவன் நேரடியாக சுந்தரமூர்த்தியால் பாதிக்கப்பட்டிருப்பதால் கூட இந்த அளவுக்கு வேதனை அடைந்திருக்க மாட்டான். தன் உயிருக்கும் மேலான ஆனந்தி பாதிக்கப்பட்டிருப்பதால் கிட்டத்தட்ட மரண தருவாயில் அவளை மீட்டு கொண்டு வந்திருக்கிறான் அர்ஜுன். அப்படி இருக்கும் பொழுது அவனால் எப்படி இந்த நிகழ்வுகளை மறக்க முடியும்? ஆனால் அது இப்பொழுது நான் நினைவு கூற மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாள் அந்த சுந்தரமூர்த்திக்கு என் கையால் தான் மரணம். அன்று நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றுதான் அவன் மனதில் இருந்தது. இப்படியாக ஒருவாறு யோசித்துக் கொண்டே 4வரும் தங்களின் வீட்டிற்கு வந்து வேறு வேறு மனநிலையில் தங்களின் அறைக்குள் சென்று அடைந்து கொண்டார்கள். இதில் முதலில் ராம் தான் கடந்த கால நினைவில் இருந்து வெளியே வந்து சுஜாவை தேடி சென்றான். ஏனென்றால் அவள் எப்பொழுதும்
அந்த சுந்தரமூர்த்தி நினைக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் மூர்க்கமாக மாறி விடுகிறாள். தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வாள். இல்லை, பிரம்மை பிடித்தவள் போல் மனநிலையில் மாறி விடுகிறாள். அப்பொழுது அவளுக்கு தேவை தனிமை கிடையாது, ஆறுதல் தோளும் அவள் மடிசாய ஒரு அன்பான மடியும் தான் தேவைப்படுகிறது. இந்த முறை ஏனோ அர்ஜுனை விடுத்து தான் அவளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. காலையிலிருந்து ஏற்பட்ட மனசஞ்சலத்தினால் கூட அப்படி இருந்திருக்கலாம். தனக்குமே அவளின் கைப்பிடித்துக் கொண்டால் ஆறுதலாக இருக்கும் தான் என்ற எண்ணம் வரவே வேகமாக எழுந்து சுஜாவின் அறைக்கு சென்றான். இப்பொழுதுதான் ஆனந்தி சுஜாவை சமாதானப்படுத்தி படுக்க வைத்துவிட்டு அர்ஜுனை தேடி வெளியே சென்றார். ஆனந்திக்கு தெரியும் அர்ஜுனின் கோபங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று. அவன் மூர்க்கமாக தங்களை விட்டுவிட்டு அங்கு சென்று சுந்தரமூர்த்தியை சந்தித்து தனியாக ஆபத்தில் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது? அவனுக்கு துணையாக தான் வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் வெளியே சென்று அர்ஜுனின் அறைக்கு சென்றாள் ஆனந்தி. இங்கு ராம் வந்து சுஜாவின் அருகில் அமர்ந்தான். அத்தியாயம் 26. அறையிலிருந்து வெளியே வந்த ஆனந்தி ராம் தங்கள் அறைக்குள் வர முற்படுவது அறிந்து விட்டு நக்கல் பார்வையுடன் கதவின் மேலே கை வைத்து வழிமறைத்து நின்றாள். இது லேடிஸ் ரூம், நீங்க ஏன் சார் உள்ள வரீங்க? ஓ ஆமால, இது லேடிஸ் ரூம்ல. அப்ப வா பங்கு, நம்ம வெளியில போலாம். என்ன நக்கலா? நீ எதுக்குடா இங்க வர? உங்க ரூம் அங்க இருக்கு, கெட் அவுட். என்ன வாயி, எங்க ரூம் வாசம் வரைக்கும் போகுது. பங்கு, கெட்ட வார்த்தையில கூட திட்டிக்கோ, மறுபடியும் உன்னை லேடின்னு சொல்லாத, என்னால தாங்க முடியல. இப்போ இதுக்கு சிரிக்கணுமா? நைஸ் ஜோக். வேற ஜோக் எதுவும் இருக்கா? இப்போதைக்கு அவ்வளவுதான். முக்கியமான வேலையா உள்ள போயிட்டு இருக்கேன், வந்து சொல்றேன். நகரு. நந்தி மாதிரி வாசல் அடிச்சுட்டு. எங்க ரூம்ல உனக்கு என்ன மேன் வேலை? இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இப்போதான் சுஜிய தூங்க வச்சிருக்கேன். மறுபடியும் போய் எழுப்பி அவளை தொல்லை பண்ணாத. அடி பாவி துரோகி, உனக்காக நான் இந்த அர்ஜுன் பைய கோவமா இருக்காங்கிற பேர்ல புள்ளத்தாச்சி புள்ள போல ஜன்னல் கம்பிய புடிச்சு முக்கிக்கிட்டு இருக்கான். ஏன் என்னன்னு கூட கேட்காம நீ பாத்துக்குவன்னு அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா நான் வர வரைக்கும் அவளை அப்படியே விடாம தூங்க வச்சிட்டு இருக்க. சப்பா, எவ்வளோ வெள்ளந்தியா பேசுற, எவ்வளோ லென்த்தியா பேசுற. நீ ஏன் அவளை சமாதானப்படுத்தணும்? அவளுக்கு தான் அண்ணனா அர்ஜுன் இருக்கான், ஃப்ரெண்டா நான் இருக்கேன். நீ ஜஸ்ட் கொலிக் தானே, எங்க ரெண்டு பேத்துக்கும் அடுத்தது தானே நீ. நீ ஏன்பா அவளுக்காக உருகணும்? நீ ஃப்ரெண்டா சமாதானப்படுத்த நினைச்சாலும் இப்பதான் அவ சமாதானம் ஆகி தூங்கிட்டு இருக்கா. போய் உன் வேலையை பாரு. அது வந்து லவ் பண்ணா சொல்லி தொலைங்கடே. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு லவ் பண்றதுக்கு எதுக்கு லவ் பண்ணணும்னு கேக்குறேன். போய் அவளை பாரு. அவ தூங்குற மாதிரி கண்ணை மூடிட்டு தான் படுத்திருப்பா, தூங்கி இருக்க மாட்டா. நான் போய் அர்ஜுனை பார்த்துட்டு வரேன் என்று அவன் முதுகில் தட்டி விட்டு சென்றாள் ஆனந்தி. ஏதே, அர்ஜுனை பார்க்க ரூமுக்கு போறியா? ஐயோ, அதுக்கு நீ இங்கேயே இருமா. ஏண்டா எருமை? நடந்து கொண்டே வந்தது ஆனந்தியின் குரல். பின்ன உன்னை நம்பி என் ஃப்ரெண்ட தனியா விட சொல்றியா என்ன? அப்படியே தனியா இருந்துட்டாலும் உன் ஃப்ரெண்டு அறுத்து தள்ளிடுவான். போட அங்கிட்டு, வயிற்றுச்சலை கிளப்பாம. அடியே, என் நண்பனோட கற்பழிச்சிடாதடி. என்னை நம்பிதான் அவனை அனுப்பிவிட்டு இருக்காங்க. பேசிவிட்டு திரும்ப அங்கே ஆனந்தி இல்லை. அர்ஜுனின் அறைக்கு சென்று கதவை அடித்து சாத்தினாள். போற ஸ்பீட பார்த்தா வரும்போது நிச்சயம் குழந்தையோட தான் வருவா போல. ஐயோ ஆண்டவா, இவங்க ரெண்டுத்தையும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலும் பண்ணிக்க மாட்டேங்குதுங்க. சரி, கல்யாணம் ஆகுற வரைக்கும் தள்ளி இருந்து தொலைனாலும் இருக்க மாட்டேங்குதுங்க. என்னைக்கு இவங்க குடும்பத்துக்கிட்ட நான் மாட்ட போறேனோ என்று மெல்லமாக சுஜி அறை கதவை திறந்து அவள் படுத்திருக்கும் படுக்கைக்கு அருகில் சென்று அமர்ந்தான். அவளின் பாதத்தை பிடித்து கொண்டு தன் பாதத்தின் மேல் முரட்டு கை என்று படவும் அது யாருடைய கை என்று அவளுக்கு கணிப்பதற்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. அதனால் பதறாமல் எழுந்து அமர்ந்து தன் காலை போர்வைக்குள் இழுத்து கொண்டாள் சுஜி. ஏண்டி போர்வைக்குள்ள காலை ஒழிச்சுக்கிற? நான் தானே தொட்டேன். என்ன போ? ஒன்னும் இல்ல, காத்துதான் வந்தது. ஏனென்றால் ராமின் கைகள் போர்வைக்கு மேலேயே சுஜி அங்கங்களை தொட்டு ஸ்பரிசித்து கொண்டுதானே இருந்தது. ஏண்டி இப்படி நெளியிற? நான் தொடாத இடம் உன்கிட்ட ஏதாவது இருக்கா என்ன?
திடுக்கிட்டு நிமிர்ந்தவளுக்கு சில பல வருஷங்களுக்கு முன்பு 10 வயதின் தொடக்கத்தில் இருக்கும் இருவரும் அன்று வீட்டில் யாரும் இல்லாமல் தனியாக இருந்ததும், வெளியில் அடித்த மழையும் தொடர்ச்சியாக பல மணி நேரமாக மின் இணைப்பு துண்டித்திருந்ததும், அவளின் நடுக்கத்திற்கும் பயத்திற்கும் உறுதுணையாக அவனை அணைத்துக் கொண்டதும், ஒரு வயது வேகத்தில் உடல் முழுவதுமாக இதழ்களால் ஊர்வலம் செய்ததும், பின்பு எங்கோ கேட்ட இடி சத்தத்தில் தன்னிலைக்கு வந்த ராம் அப்பொழுது கூட மோகத்தின் உச்சத்தில் வயது வேகத்தில் இதழ் துடிக்க நின்று கொண்டிருந்தவளை ஏறிட்டு கூட பார்க்க முடியாமல் அருகில் இருந்த போர்வையை அவள் மேல் போர்த்திவிட்டு வெளியே வந்து ஒழுகும் திண்ணையில் வீட்டிற்குள் ஆள்கள் வரும் வரை அவளுக்கு காவலாக அமர்ந்திருந்தது என்று அனைத்து நினைவுகளும் வந்தது. அவளுக்கு இவன் சிறுவயது முதலே தன் மனதில் பூத்த ஒத்த காதல் ரோஜா. அதனால் அவன் செய்த அத்தனைக்கும் அவள் விரும்பி ஏற்றாள். ஆனால் இவனுக்கு அதுவரையிலும் அவள் மீது எந்த அபிப்பிராயமும் இல்லாமல் இருந்தது உண்மையே. ஆள் இல்லாத நேரத்தில் ஒரு சிறு பெண்ணிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவே அவனுடைய மனம் அவனை சாடியது. அந்த குற்ற உணர்ச்சி இங்கு வரும் வரை கூட அவளை நிமிர்ந்து பார்க்கவும் விடவில்லை. அவளிடம் தேவைக்கு அதிகமாக பேசியதும் இல்லை. இங்கு வர கிளம்பும் போதுதான் அவளை முழுவதாக கவனிக்க தொடங்கினான். அன்று அவள் முகத்தில் பூத்த சிவப்பு தனக்கானது என்றும், அவள் கண்ணில் லிட்டர் கணக்கில் வழியும் காதலும் தனக்கானது என்றும் தெரிந்த பின் இவன் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்யும் போதுதான் இவனுக்கு வந்த அந்த உணர்வு காதல் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அந்த இரவு அவன் குற்ற உணர்ச்சியால் தான் விலகி நகர்ந்து சென்றான். இப்பொழுது அதை நினைவு கூர்ந்து செல்லுபவனுக்கு இனிமையாக இருந்தாலும் அவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. தன்னை மறந்து முதல் தொடுகையில் உருகி வழிந்த தன் பெண்மையை எத்தனையோ முறை கடிந்திருக்கிறாள். மேடம், ட்ரீம்ல இருக்கீங்க போல என்று பேசிக்கொண்டே போர்வைக்குள் ஒளித்து வைத்திருந்த அவள் வெண்பிஞ்சு பாதங்களை வெளியே எடுத்து தன் விரல் கொண்டு அவள் கால் விரலின் நீல அகலத்தை சரிபார்த்து கொண்டே மெல்ல அந்த காலை பிடித்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டான். தன்னுடைய ட்ரிம் செய்த தாடியில் குட்டி குட்டி ரோமங்கள் அவளின் காலை கூசு செய்தது. எடுத்துக்கொள்ளவும் வழி இல்லாமல் உடும்பாகவும் அதே சமயம் மென்மையாகவும் பிடித்திருந்தான். அவளுக்கு வெட்கம் தாபம் என்று அனைத்தும் போட்டி போட்டது. அவளின் காலை வைத்து உரசிக்கொண்டே நிமிர்ந்து பார்த்தவனுக்கு அவளின் கண்ணில் தெரிந்த சிவப்பில் தன்னை துளைத்தான். சுஜிமா, ஸ்வீட்டார்ட், சுஜி, என்னடா ஏண்டி சலிச்சுக்கிற? ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி இருக்கு உன் பேரை சொல்லும் போது. உன் குணத்துக்கும் நீ பேசுற இந்த ஃபிளர்ட் டயலாக்கும் சுத்தமா செட் ஆகல. எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு, எனக்கு தூக்கம் வருது. இவன் பண்ண சேட்டையில் அவள் எழுந்து அமர்ந்து கட்டிலில் சாய்ந்திருந்தாள். இவனும் எழுந்து நெருங்கி அவளின் அருகில் அமர்ந்து கொண்டு எதிரெதிர் திசையில் அமர்வது போல அமர்ந்து இவ்வளவு நேரம் காலை தீண்டி தீமூட்டியவன் இப்பொழுது மெல்ல அவளின் இடுப்பை அழுத்தி பிடித்தான். சின்ன வயசுல இருந்து சிக்கன்னு இருந்தடி, இப்போ ரொம்ப பெருத்துட்ட பாரு, அதுக்குள்ளேயே இடுப்புல மடிப்புல விழுகுது. நகருங்க ராம், நான் அண்ணாவை கூப்பிட்டுருவேன். கூப்பிட்டுக்கோ, உங்க அர்ஜுன் அண்ணா தானே. இப்பதான் ஆனந்தி அவன் ரூமுக்கு போயிருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கானோ செகண்ட் ரவுண்ட்ல இருக்கானோ, கதவு உடைச்சிட்டு உள்ள போனாலும் அதுங்க நிலைய மாத்த போறது கிடையாது. ஏன், அவங்க சந்தோஷமா இருந்தா இருந்துட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன பொறாம? சரி, நீங்க எந்திரிச்சு வெளியில போங்க, நான் கார்டனுக்கு வரேன். உங்களுக்கு என்ன பேசிட்டு தானே இருக்கணும், வாங்க அங்க போய் பேசலாம். எது பேசணுமா? பேசக்கூடாது, வெறும் பேச்சில் சுகம் ஏதும் இல்லை, வேகம் இல்லை, லீலைகள் காண்போமே அப்படின்னு தலைவரே பாடி இருக்காருமா. மொக்க போடாத ராம், என்ன வேணும் போ, நீ தாண்டி வேணும், கொடுக்கறியா? எடுத்துக்கோ சொல்லிவிட்டு அவன் கண்ணை கண் கொண்டு திமிராக பார்த்து கொண்டிருந்தாள் சுஜிதா. அவளுக்கு தான் தெரியுமே ராமின் குணம் பற்றி. அப்படி இல்லை என்றாலும் என்னைக்கு இருந்தாலும் என்னை எடுத்துக்கொள்ள போகிறது நீதான் என்கின்ற எண்ணமும் அவளுக்கு எப்பொழுதும் இருக்கும். அதனாலே எடுத்துக்கொள் என்று திமிராக அமர்ந்திருக்கிறாள். ஆனால் இந்த பதிலை ராம் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. தனியா ஒரு ஆம்பளை பையன் கூட உட்கார்ந்து இருக்க, நீ தான் வேணும்னு கேக்குறேன், எடுத்துக்கொண்டு அசால்ட்டா சொல்ற.
எல்லாம் முடிச்சுட்டு உன்னை நான் கை கழுவி விட்டுட்டா என்னடி பண்ணுவ? எந்த காலத்துல இருக்க ராம்? என்ன வேர்ஸ் யூஸ் பண்ற நீனு? எல்லாம் முடிச்சுட்டு கை கழுவிட்டாவா? என்ன பண்ணுவ? என்ன என்ன என்னோட அந்த லேயர் கிழிஞ்சு உன்னோட ஸ்பெர்ம் உள்ளுக்குள்ள போறது மட்டும்தான் கற்பா என்ன? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது. எப்ப இருந்தாலும் நீ தான் பார்க்க போற, நீ தான் அனுபவிக்க போற. அந்த தைரியத்துலதான் உட்கார்ந்துருக்கேன். அதை விட உன் மேல நம்பிக்கை எனக்கு அதிகம். அதனால நீ எடுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி உனக்கு வேற கல்யாணம் ஆகிட்டாலும் இதுக்காக நான் உன்னை பிளாக்மெயில் எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்ச ராம் கூட ஒரு நாள் நான் வாழ்ந்த சந்தோஷம் எனக்கு போதும். அடையப்பா, இவ்ளோ போட்டு வாங்கினாதான் மேடம்க்கு என்ன பிடிச்சிருக்குங்கிற வார்த்தைய வாயில இருந்து வெளிப்படையா வர வைக்க முடியுது. எத்தனை வருஷமா உன் முகத்தை பாக்குறேன். உன் கண்ணுல எனக்கான காதல எத்தனை நாள் பார்த்திருக்கேன் தெரியுமா? ஏன் உன் வாயை திறந்து சொன்னா என்ன? எல்லா இடத்துலயும் பசங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணணுமா என்ன? பொண்ணுங்க நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்களோ? காலையில அர்ஜுன் சொல்றான் ஆனந்தி அக்காவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. ஒரு நிமிஷம் உன் கண்ணு கலங்குச்சு. நான் பாக்குறேன். அப்ப கூட நான் ராம லவ் பண்றேன்னு உனக்கு சொல்லணும்னு தோணல. எப்படி தோணும் ராம்? நான் எப்படி வந்தேன் உங்ககிட்ட? நான் கற்போடு தான் இருக்கேனா இல்லையா? எனக்கு ஏதாவது நடந்திருக்கானுங்கிறது கூட ஃபர்ஸ்ட் நைட்ல நீங்க பார்த்து சொன்னாதானே எனக்கு தெரியும். அப்படி ஒரு குழப்பமான மனநிலையில தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அடைக்கலமா எனக்கு 3 வேளை சோறு கூட நீங்க கொடுக்கற காசு தான் எங்க அம்மாவுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் எங்க அம்மா கொடுத்த காசுல சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கும்போது எந்த வகையில நான் உங்களுக்கு பொருத்தமா இருப்பேன்? அடையப்பா, கற்புங்கிறது ஒரு திரை கிளையறதுனால எல்லாம் இல்ல, மனசுல இருக்குன்னு பக்கமா டயலாக் பேசுனீங்க ஃபெமினிஸ்ட். இப்ப என்னமோ எதிர்பாராத விதமா சின்ன பிள்ளையில அவன் உன்னை தொட்டானா என்னன்னு கூட தெரியாத வயசுல உனக்கு நடந்ததை இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு உள்ளுக்குள்ளேயே உன்னை வருத்திக்கிட்டு ஆசைப்பட்டு காதலிக்கிற என்கிட்ட கூட உன் காதல சொல்லாம இருக்கிற இதுதான் உன்னோட ஃபெமினிஸ்டா? உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமாடா? என் மனசுல இதுதாண்டா இருந்தது. சத்தியமா இப்ப வரைக்கும் நான் கற்போட இருக்கேன். நானே எனக்கு வித்தியாசம் கூட தெரியலடா. நான் வேணா பார்த்து சொல்லவாடி? ராமின் குரல்கள் கிறங்கி தவித்தது. எப்பொழுது அவள் காதலை ஒப்புக்கொண்டாளோ அதுவே போதும். அதைவிட அவள் காதலை ஒப்புக்கொள்ளாததுக்கு அவள் கூறிய சப்பை காரணம் அவனுக்கு மேலும் கோபத்தை முளைக்க செய்தாலும் இப்பொழுது கிடைத்திருக்கும் இனிமையான தனிமையை கெடுத்து கொள்ள விரும்பாமல் ஒருத்தி தன்னை விரும்புகிறாள், அதுவும் சிறு வயதிலிருந்து என்பதை அவளே ஒப்புக்கொண்ட பொழுது இந்த நேரத்தை கொண்டாட நினைத்தான். அதனாலேயே சரசமாக பேசி அவளின் கவனத்தை ஈர்த்தான். டேய் அவள் அணிந்திருந்த நைட்டியின் முன்பக்க ஆடையை இறக்கிவிட்டு உள்ளுக்குள்ளே கைவிட்டு சரசங்கள் செய்து இதழோடு இதழ் பொருத்தி கையோ படுபிசி சுஜியின் இதழில் இருந்து தன் இதழை மெல்ல விடுவித்துக் கொண்டவன் அவள் அப்பொழுதும் கண்கள் மூடி தன் கையணைப்பிற்கு ஏங்கி பாகாக உருகி வழிந்து கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு மீசையோரம் கள்ளச்சிரிப்பு. முன்பக்கம் முழுவதும் நீங்கி அழுங்கிய திமிலை காட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தவளை பார்க்க ஏக்கம் பிடுங்கி தின்றது. இவனை திமில்கள் இரண்டையும் சுமைதாங்கியான உள்ளாடைக்குள்ள அவளை அணைத்தாற் போல வைத்து பின்பக்கமாக குக்கிகளையும் மாட்டிவிட்டு மீண்டும் ஒரு முறை அவளின் அங்கங்கள் தன் மேல் உரசும் அளவிற்கு இறுக்கமாக கட்டி அணைத்தான். இது அத்தனையும் நடந்து கொண்டிருப்பது கூட தெரியாமல் கனவு உலகத்தில் அவனின் இழுத்து எழுப்பதற்கு தன் உடலை கொடுத்துவிட்டு அமர்ந்திருக்கிறாள் இந்த கலியுக ராமனின் சீதை. அத்தியாயம் 27. அர்ஜுன், வா. என்னடா கோபம் இன்னும் குறையிலையா? நான் வேணா கோபத்தை குறைக்க யோகா மெத்தட் சொல்லி தரவா? அவ்வளவு நேரம் ஜன்னல் கம்பியின் வழியே வெளியே தெரியும் இருளை வெறித்து கொண்டிருந்தவன் பார்வை மெல்ல திரும்பி தன் அருகே அழகு பதுமையாய் நிற்கும் ஆனந்தியை அளவிட்டது. வீட்டிற்கு வந்ததும் எப்பொழுதும் அணியும் தளர்வான உடை அணிந்திருந்தாள். நைட் வேர் முழுவதுமாக பேபி பிங்கில் இடுப்புக்கு கீழே தொட்டு கொண்டு இருக்கும் மேல் சட்டையும் கணுக்கால் வரை இருக்கும் பேண்ட்டும் அணிந்து தன்னுடைய கற்றை முடியை ஒரு போனிடெயிலுக்குள் அடக்கி ஒப்படைகளற்ற பால்வடியும் முகத்துடன் இருந்த தன்னிடம் வந்து
குறும்பு கொப்பளிக்க பேசும் அவளின் கண்களை பார்க்க பார்க்க கோபம் மறைந்து காதல் பெருகியது. சற்றென்று அவளின் கையை பிடித்து இழுத்து அவன் இருக்கும் ஜன்னலின் மேலே அவளை சாய்த்து 2 பக்கமும் தன் கைகளால் அவளை அணை கட்டி அவளின் முகத்தை பார்த்து கொண்டு பேசினான். என்ன என்ன யோகா மெத்தட் சொல்லுங்க கேப்போம். அது அது இறுக்கி கட்டிப்பிடிச்சுக்கிட்டே இருந்தா கோபம் மட்டும் இல்ல, நம்ம எங்க இருக்கோம்னு கூட மறந்துடுமா அப்படின்னு ஃபேமஸ் யோகா மாஸ்டர் ஸ்ரீராமதேவ் மிளகாத்தூள் விற்கும் போது சொல்லி இருக்காரு. சைடு கேப்ல அரசியல் பண்ற பாத்தியா? ஆனா நீ செம பொண்ணுடி. ஏன்னா எப்படி உன்னால எல்லா கஷ்டத்தையும் கூட ஈஸியா கடந்து வர முடியுது? சத்தியமா என்னால முடியல. எதையுமே என்னால மறக்கவும் முடியல. சுந்தரமூர்த்தியால எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை எதுவுமே நடக்கல. ஒருவேளை அவன் கண்ணுக்கு நான் தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனா முதல்ல கஷ்டப்பட்ட ராமோட கஷ்டம், அடுத்து வெளியில வந்த சுஜி ப்ராப்ளம், நாங்க கண்ணு முன்னாடி பார்த்த முதல் கொலை, அந்த பொண்ணு செத்து கிடந்தது, இதுக்கெல்லாம் மேல என் உயிருக்கு உயிரான நீ எந்த நிலையில எப்படி உன்னை காத்துக்கிட்டு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்தன? நாங்க வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகியிருந்தாலும் என்ன ஆகியிருக்கும் உனக்கு? இதெல்லாம் நினைச்சாலே உடம்பெல்லாம் பதறுது. இதெல்லாம் தாண்டி வந்த உன்னால எப்படி எப்பயும் போல சாதாரணமா இருக்க முடியுது? சிம்பிள்டா. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். அது எனக்கு தெரியாதா? என்ன உனக்கு தெரியும்? லவ்னா என்னன்னு தெரியுமா? மனசுல உள்ள அத்தனை பாரத்தையும் தூக்கி எரியக்கூடிய சக்தி இந்த காதலுக்கு மட்டும்தான்டா இருக்கு. இதோ எந்த நம்பிக்கையில நான் இப்படி உன் கூட ஒரே ரூம்ல இவ்ளோ இருட்டுல நின்னுட்டு இருக்கேன்? காதல் கொடுக்கற நம்பிக்கை. அதெல்லாம் விட அந்த கசப்பான நினைவுகளை நான் மனசுல சுமந்தேனா என் மனசுலயே எப்பயும் குடியிருக்க என் அர்ஜுனுக்கு அது பாரமா இருக்கும், வலிக்கும். எனக்காக அர்ஜுன் எது வேணாலும் செய்வான். அவனுக்காக நான் எல்லாத்தையும் மறக்க தான் பாக்குறேன். எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை இல்லடா, அது உனக்கே தெரியும். ஆனா நீங்க சொல்ற அந்த சோ கால்டு கடவுள் இருக்காரா இல்லையா தெரியல. ஆனா ஏதோ ஒரு சக்தி தான் அந்த நேரம் என்ன அவன்கிட்ட இருந்து காப்பாத்தி கரெக்டா அந்த இடத்துக்கு ஒன்ன தேடி வர வச்சிருக்கு. நீங்க சொல்லுவீங்க அது கடவுள் செய்யற லீலைன்னு. நான் சொல்றேன், நம்ம 2 பேருக்குமான காதல் செஞ்சதுதான் அதுன்னு. அவனோட மந்திரக்கட்டுக்கு கட்டுப்பட்டு மயங்கும் போது என் மனசுக்குள்ள இருந்த ஒரே நினைவு என் அர்ஜுன் முகம் மட்டும்தான். கடைசியா மயங்குற வர என் வாய் சொன்ன ஒரே பேரு அர்ஜுன் தான். என்னை விட்டு எங்கேயும் போகாத. நீ அன்னைக்கு அவசரமா ஏன் வெளியூர் கிளம்பணும்? நான் ஏன் அவன் கையில சிக்கணும்? நீ எப்படி சரியா திரும்பி அந்த இடத்துக்கு வரணும்? அதுவும் அவ்வளவு பெரிய ஊர்ல அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்தில. அவ்வளவு நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாதனா உன்னோட வேர்வை வாசம் காத்துல மயக்கத்துல இருந்த என் நுரையீரலை தீண்டினப்போ உடனே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சேனே. எப்படி? ஏன்? பிகாஸ் ஆஃப் லவ். உன் மேல எனக்கும் என் மேல உனக்கும் இருந்த பைத்தியக்காரத்தனமான காதல். அவனை பழி வாங்குறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ஒண்ணு அவனை கொல்லணும். வெளியில தெரிஞ்சா போலீஸ் ஸ்டேஷன் வாழ்க்கைன்னு நரகமாகிடும். இந்த மக்கள் திருந்திடுவாங்கன்னா சொல்லு, நான் அந்த சுந்தரமூர்த்திய இப்ப கூட கொல்றதுக்கு ரெடி. என்னைய கேட்டா சுந்தரமூர்த்தி மேல தப்பு சொல்றதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அர்ஜுன். சுந்தரமூர்த்தி மாதிரி ஆளுங்களை வளர்த்து விட்டு மக்களை தான் தப்பு சொல்லணும். நம்பிக்கைக்கு நான் உனக்கு ஒரு சின்னதா ஒரு கதை சொல்லவா? ட்ரெயின்ல ஒரு பேசஞ்சர் போயிட்டு இருந்தாராம். அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா. அங்க இருந்தவங்க எல்லாம் பயந்து பதறி செயின் எல்லாம் இழுத்து ட்ரெயின் நிப்பாட்டுறதுக்குள்ள அவர் மயங்கியே விழுந்துட்டாராம். அப்ப அங்க இருந்த இன்னொருத்தர் கையில அவருக்கு முதலுதவியும் பண்ணி எழுப்பி விட்டு கையில ஒரு மாத்திரை கொடுத்து முழுங்க சொன்னாராம். முழுங்கின கொஞ்ச நேரத்திலே அவருக்கு நெஞ்சு வலி சரியாயிடுச்சு. என்ன மாத்திரை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த நபர், நான் மாத்திரையே கொடுக்கல, கையில இருந்த குட்டியோண்டு பட்டனை தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு அந்த பேசஞ்சர் சொன்னாராம். என்னது, வெறும் பட்டனை வச்சு நெஞ்சு வலி சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, பட்டன்ல இல்ல அந்த நெஞ்சு வலி, அவரோட நம்பிக்கையில இருந்ததுன்னு சொன்னாராம். நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுனால நான் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டா நெஞ்சு வலி சரியாகிடும்னு அவர் நம்பிக்கை வச்சு பதட்டத்தை குறைச்சு அதனாலதான் அந்த நெஞ்சு வலி சரியாயிடுச்சுன்னு
அதனாலதான் அவரோட நெஞ்சுவலி சரியாகிடுச்சே தவிர நான் கொடுக்கிற மாத்திரையில இல்லைன்னு சொன்னாராம். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இவனுங்க மந்திரிச்சு குடிக்கிற தாயத்தினாலையும் திருநீர்னாலையும் யாருக்கும் இங்க நோய் சரியா போறது இல்ல. அத நம்பிக்கையோட ஒரு கை எடுத்து அவங்க நெத்தியில பூசி விடுது பாத்தியா? அந்த கையில இருக்கிற அன்புல தான் அந்த நோய் பாதி குணமாகிறது. இதெல்லாம் சொன்னா நம்மள பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க. டேய், என்னடா பேயிடுச்ச மாதிரி என்ன பாக்குற? சீரியஸ்லி டி, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் ஏதாவது ஒண்ணு பண்ணி நீ என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற தெரியுமா? 30 வயசு ஆண் பாவம் பொல்லாதுமா. என்னால சத்தியமா கண்ட்ரோல் பண்ண முடியலடி உன்னை பக்கத்துல வச்சுட்டு ஒன்னும் பண்ணாம. அர்ஜுன், உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், முதல்ல நம்ம 2 பேரும் தனியா இருந்த இரவு. அன்னைக்கு நீ ரொம்ப அவஸ்தைப்பட்ட. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு 1000 முறை எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்ச. அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் இப்பயும் சொல்றேன். அப்போ நான் சொல்லும் போது வயசு கோளாறு, உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியாம பேசுற அப்படின்னு சொன்ன. ஆனா இப்போ நீ தான் நான் பேசுறது ரொம்ப மெச்சூர்டா இருக்குங்கிற. இப்பயும் நான் அதே வார்த்தையை தான் சொல்லுவேன். இந்த கல்யாணம் சாஸ்திரம் எல்லாம் ஊரை ஏமாத்துற வேலைதான். எனக்கு சின்ன வயசுல இருந்து பாதுகாப்பும் அன்பும் உன்கிட்ட இருந்துதான் கிடைச்சிருக்கு. உனக்கும் அது மாதிரிதான். நம்ம 2 பேருக்குமே ஒருத்தரை பிடிச்சிருக்குது. உன்னை தவிர என்னாலையும் என்ன தவிர உன்னாலையும் வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது. நமக்கு தேவையான பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ப நம்மளே எடுத்துக்க வேண்டியதுதானே. இதுக்கு யார் பர்மிஷன் கொடுக்கணும்னு நீ நினைக்கிற? உண்மைதாண்டி. ஆனா இப்படி குடும்பம்னு ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிற நம்ம, சமூகம் ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிற நம்ம இப்படி யார பத்தியும் கவலை இல்ல அப்படின்னு எல்லாம் சேர்ந்துட முடியுமா? இப்போ வயசு வேகத்துல நம்ம சேர்ந்தாலும் வயத்துல ஒரு குழந்தை உருவாகினதுக்கு அப்புறம் அதுக்கான முழுமையான அங்கீகாரம் இந்த சமூகத்துல கொடுக்கணும்னா நான் உன் புருஷன் ஆகணும், நீ ஏன் பொண்டாட்டி ஆகணும். கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி அந்த கழுத்துல வெறும் மஞ்சக்கயிறு கொடுக்கிற பாண்டிங் கண்டிப்பா நமக்கு தேவை. சரி, அப்ப அந்த மஞ்சக்கயிறு தான் உன் பிரச்சனைனா அத கழுத்துல கட்டு, அவ்வளவுதானே. எதுக்காக ஒன்னு நீ ஏன் இப்படி கஷ்டப்படுத்திக்கணும்? எத்தனை நாள் என்கிட்ட இருந்து பார்க்க என்ன என்கிட்ட இருந்து பார்க்க முடியாம, என்ன ஃபேஸ் பண்ண முடியாம எத்தனை நாள் ஓடி போயிருக்க? எத்தனை நாள் ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஆண்ட்ராய்டு போன்ல நம்ம லவ் மேக்கிங் பண்ணி இருக்கோம்? எத்தனை நாள் உன்னுடைய ஆசையை அடக்க முடியாம என் பேரை சொல்லியே வாழ்ந்திருக்க. இந்த அவஸ்தை தேவைதானா அர்ஜுன்? உடம்புக்கு மட்டும்தான் நானா அப்படின்னு பேசுற ஸ்டேஜ் எல்லாம் நம்ம கடந்தாச்சு அர்ஜுன். இது நம்ம டீன் ஏஜ் கிடையாது. அவனுக்கு தேவை என் உடம்பு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு யோசிக்க முடியாது. உனக்கு ஒரு பார்ட்னரா நான் எப்பவும் துணையா இருப்பேன், அவ்வளவுதான். மென்டலி அண்ட் பிசிக்கலி. ஹா என்று அந்த அறை அதிர சத்தமிட்டவன் சட்டென்று அவளின் பிடரி முடியை பற்றி இழுத்து ஆவேசமாக இதழோடு இதழ் பொருத்தி அப்படியே அவளையும் இழுத்து கொண்டு பெட்டில் விழுந்தார்கள். ஆனந்திக்கு தெரியும், சிற்றின்பம் தேடுவான். கடைசியாக உச்சம் எய்தும் பொழுது இதே போல் சத்தமாக உரிமிக்கொண்டு தன் ஆண்மையை உள்ளே செலுத்தாது நகர்ந்து விடுவான். அவன் தேவையே ஊர் அறிய பொண்டாட்டி என்கின்ற ஸ்தானமும் கழுத்தில் கட்டியிருக்கும் மஞ்சள் கயிறும் தான். இவனை திருத்த முடியாது. சரி, சரி என்று அவனின் முத்தத்தில் மூழ்கினாள். எப்பொழுதும் அவளுக்கு மேல் சட்டை இல்லாத அவனுடைய தேகம் அவளை எப்பொழுதும் சுண்டி இழுக்கும். அவளின் பிச்சு திங்கும் அந்த பார்வைக்கு பயந்தே வீட்டில் கூட சட்டை இல்லாமல் இருக்க மாட்டான். ஆனால் அவளுடன் தனிமை என்றால் அவள் முதலில் கை வைப்பது அவன் சட்டையில்தான். இப்பொழுதும் அவளின் கைகள் தன்னிச்சையாக அவனின் சட்டை பொட்டான்களுக்குதான் கலட்டி கொண்டிருக்கிறது. அந்த வன்முத்தத்தில் மெல்லியதாக அவன் இதழ் சிரித்து கொண்டிருக்கிறது அவளின் செயலில். மொத்தமாக சட்டையை கழட்டி தூர எறிந்தவன் அவனின் வெற்று முதுகில் தன்னுடைய நிறச்சாயம் பூசிய உதட்டால் கோடு கிழித்துக் கொண்டிருந்தாள். லைவ் பைட்ஸ் என்பார்களே, அது பெரும்பாலும் அர்ஜுனின் தேகத்தில் தான் காண முடியும். ஏனென்றால் அவன் பூவை விட மென்மையாகத்தான் ஆனந்தியை கையாளுவான். ஆனால் இவளோ ஆசையை அடக்கி கொண்டு தன்னை கையாளும் அவன் மேல் கோபம் கொழுந்துவிட்டு எரியும் வேளையில் அவனை கிள்ளியும் கடித்தும் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பாள். அத்தனையும் புன்னகையாகவே வாங்கி கொள்வான். ஆனால் இன்று ஏனோ அர்ஜுன் தான் மூர்க்கமாக இருந்தான். ஒவ்வொரு முறையும் அவனை ஏதோ ஒரு விதத்தில் அன்பால், அறிவால், அழகால் என்று ஒவ்வொரு விதத்திலும் ஆனந்தி ஈர்த்து கொண்டே இருக்கிறாள் என்றும்
அவள் பேசிய பேச்சும் தனக்கு ஆறுதலாக சொன்ன கூற்றும் அவளை அப்படியே அடித்து புசித்து சாப்பிடும் அளவிற்கு வேகம் எடுத்தது அவனுடைய ஆண்மை. அர்ஜுன்! சுகமான முனகல் அவளிடம். எத்தனை நாள் பசியோ முரட்டு வேகம் அவனிடம். பேபி கான் கண்ட்ரோல், கொஞ்சம் பொறுத்துக்கோ, வலிச்சா அடிச்சுக்கோ, கடிச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அவளுக்கு ஏன் வலிக்க போகிறது? எப்போதடா அள்ளி பருகுவாய் என்று காத்து கொண்டிருக்கும் அவள் தேகமும் மனமும். இருவரும் ஆடைகளை திறந்தார்கள். ஆதாம் ஏவாளை கட்டிலில் இருந்தார்கள். ஆனந்தியின் தேகம் அர்ஜுனின் கைவண்ணத்தில் இப்பொழுதே கல்யாணமான பெண் போன்று அகண்டு விரிந்து எடுப்பானவைகள் எல்லாம் எடுப்பானவைகளாகவும் கனிந்து காணப்படுபவை எல்லாம் கனிந்தும் இருக்கும். அது அத்தனையும் அர்ஜுனின் கைவண்ணம் என்பது இருவருக்குமே தெரியும். ஆனால் அதையே தாண்டி இருவரும் இதுவரைக்கும் முன்னேறியதில்லை. இப்பொழுது அவளை முழுதாக எடுத்துக்கொள்ளும் ஏக்கம் ஒருபுறம், தான் செய்வது சரியா தவறா என்ற குழப்பம் ஒருபுறம், வீட்டில் இருக்கும் அனைவரையும் ஏமாற்றுகிறோமே என்ற குற்ற உணர்ச்சி ஒருபுறம் என்ற அர்ஜுனின் மனநிலையை மாறி மாறி வந்தாலும் அவளின் கண்முன்னே வீண சிற்பமாக கிடக்கும் ஆனந்தியை பார்க்கையில் அத்தனையும் ஓரம் கட்டிவிட்டு காதல் மட்டுமே அவர்களை ஆட்சி செய்தது. அமாவாசை இரவில் கூடி கழிக்கும் சர்ப்பங்களாய் இருவர் உடலும் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொண்டிருந்தன. ஜென்ம ஜென்மங்களாய் காத்திருந்ததன் பலன் கிடைத்து விட்ட திருப்தியில் இருவரின் வேர்வைகளும் ஆராய் ஓடின. சுத்தபத்தமின்றி இருவரின் எச்சிகளின் வாசமும் உடல் முழுவதும் அடித்தது. தன்னுடைய எழுதுகோள் கொண்டு அவளின் பெட்டகத்தில் காதல் தாம்பத்தியம் முதலில் எழுதி திறந்து வைத்தான் அர்ஜுன். முழுதாக ஆனந்தி அவனுக்கு சொந்தமாக்கப்பட்டு விட்டாள். இரத்தத்தினால், மனதால், உடலால். ஒரு முறை பண்ணாலும் தவறுதான், பல முறை பண்ணாலும் தவறுதான் என்று விடிய விடிய இருவரும் கூடி கழித்தனர். இத்தனை நாள் ஏக்கத்தையும் ஒரு நாளிலேயே காட்டிக்கொள்ளும் அளவிற்கு அவளை போட்டு பாடாக படுத்தி கொண்டிருந்தான் அர்ஜுன். அத்தனை பாடுகளையும் சுகமாக தாங்கிக் கொண்டிருந்தாள் ஆனந்தி. விடியலின் ஓரம் கண்ணையர்ந்தவளுக்கு அவ்வளவு ஒரு நிம்மதியான தூக்கம். வெகு நாளின் ஆசை ஒரு போர்வைக்குள் இருவர் தூக்கம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களின் படுக்கை அறையில் கூடி கலைத்த அந்த நொடி அங்கு சுந்தரமூர்த்தி பவனத்தில் சுந்தரமூர்த்தி அத்தனை மந்திர கட்டுகளையும் தூக்கி சுவற்றில் அடித்து, இல்லை, இது நடந்திருக்கவே கூடாது என்று ஆக்ரோஷமாக கத்திக் கொண்டிருந்தான். விதி இவர்கள் மூவரையும் பார்த்து எக்காலமாக சிரித்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 28. வித்தகனுக்கு வித்தகன் இருப்பான் இந்த உலகில் என்பது போல தன்னுடைய மந்திர சக்தியால் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க நினைக்கும் சுந்தரமூர்த்தியையே ஒரு சக்தி ஆட்டி படைக்கிறது. வரம் கொடுத்த சிவன் தலையில் கையை வைப்பது போல் மனமுருகி வேண்டியதனால் வரம் கொடுத்து விட்டு அதுவே தனக்கு பாதகமானதால் இப்பொழுது அந்த வரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பதற்கு, அந்த சக்தியை இறக்க வைப்பதற்கும் என்னென்ன செய்யலாம் என்று அந்த ஊரின் எல்லை கன்னிமார் தெய்வங்கள் காத்து கொண்டிருக்கிறது. சற்றே இதை விளக்கமாக கூற வேண்டும் என்றால், சுந்தரமூர்த்தி சல்லாபித்து பெண்களை தன் இச்சைக்கு உள்ளாக்குவதெல்லாம் வயதான 40 வயதுக்கு மேல்தான். அதுவும் அவன் கேட்ட வரத்தில் பாதி வெற்றியை அடைந்த பின்புதான். அவன் அந்த வரத்தை அடைவதற்காக 40 ஆண்டுகள் இளமையாக தன்னுடைய இளமையை கொடுத்திருக்கிறான். தன்னுடைய ஆசாபாசங்களை அந்த ஊரின் கன்னிமார் தெய்வங்களின் பாதத்தில் வைத்து விட்டுதான் தான் வேண்டிய வரத்தை பெற்றான். அதுவும் பாதிதான். பொதுவாகவே ஒவ்வொரு ஊரிலும் சரி, தங்களின் குலதெய்வம் என்று கருதப்படும் கோவிலிலும் சரி, எல்லை கோயில் என்று பாதுகாப்பிற்காக உருவாக்கி வைத்திருக்கும் கோயிலிலும் சரி, சப்த கன்னிமார்கள் இருக்கத்தான் செய்வார்கள். கன்னிமார்கள் இல்லாத காவல் தெய்வமே இருக்க முடியாது என்றுதான் கூற வேண்டும். அதுவும் நம்முடைய விரல் அளவில் 1 இன்ச் மட்டுமே அமர்ந்திருக்கும் அந்த கன்னிமார் சிலைகளுக்கு அப்படி என்ன சக்தி இருக்க போகிறது என்று கூட எண்ணம் இருக்கலாம். நாம இப்போ பொதுவாகவே எல்லை கோவிலுக்கு சென்றாலும் கால பைரவர் அல்லது குலதெய்வம் அது போன்ற கோயில்களுக்கு செல்லும் பொழுதும் சப்த கன்னிமார்களின் திருவுருவங்களை பார்த்திருப்போம். ஒவ்வொரு சிலைக்கும் நாம் தீபம் ஏற்றுவதும் தங்களால் முடிந்த சூடம் ஏற்றுவதும் வழிபடுவதுமான பழக்கங்கள் வைத்திருப்போம். ஆனால் கண்ணுக்கே தெரியாத தரையோடு தரையாக வைத்திருக்கும் அந்த கன்னிமார்களை
பெரிதாக யாரும் கண்டுகொள்வதும் இல்லை. அதை அலட்சியமாக சிலர் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு கடந்திருப்போம். இத்தனைக்கும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் கூட அதை பெரிதாக சாமியாக தொழுததில்லை. ஆனால் இதில் மறுக்க முடியாத உண்மை என்னவென்றால், நாம் எந்த கோயிலுக்கு யாரை வேண்டி போகிறோமோ அவரே அந்த கன்னிமார்களின் உத்தரவின் பேரில் தான் நமக்கு அருள் புரிவார் என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? வாழ்நாள் முழுவதும் கன்னிகளாகவே இருந்து தங்கள் வாழ்க்கையையே கடவுளுக்கு என்றே அர்ப்பணித்து உயிர் சமாதியானவர்கள் தானே இந்த கன்னிமார்கள். எத்தனை பேர் உயிரோடு தங்களை தாங்களே சமாதிப்படுத்திக் கொள்ள துணிவோம். பெண் மனதளவில் மிகவும் பலவானவளே என்பதற்கு சான்றே இந்த கன்னிமார்களின் தியாகம். தங்கள் குடும்பத்துக்காகவும் தங்களுக்கு பிறகு வரும் சன்னதிகள் என்று ஏதோ ஒரு காரணத்திற்காக தங்களை ஜீவ சமாதியாக ஆக்கி கொண்டு காவல் இருக்கும் அந்த கன்னிமார்களை அருகில் அமர்ந்து கையெடுத்து வணங்கிட வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட சுந்தரமூர்த்தி தான் பெரிய பெரிய கடவுளுக்கு தன்னுடைய யாகத்தையும் இரத்தத்தையும் அளித்து நெடுநாள் வேண்டுதலில் இருப்பதற்கு பெண் என்றாலே சீக்கிரம் மனமிறங்க கூடியவள். அவளுக்காக தன்னுடைய கடுமையான விரதத்தை தியாகம் செய்தால் கண்டிப்பாக பலன் விரைவில் கிடைக்கும் என்றுதான் அவன் அப்பொழுதே யோசித்து கன்னிமார்களை தேர்வு செய்து அவர்களுக்காகவே தன்னுடைய இளமையும் தன்னுடைய ஆசைகளையும் அனைத்தையும் சமாதியாக்கி கொண்டு வரத்திற்காக வேண்டி நின்றது. சாப்பிடாமல் விரதம் இருப்பது, ரத்தம் கொடுப்பது, உயிர் பலி இதெல்லாம் வேறு மாதிரியான தவம். ஆனால் தன்னுடைய தேவை ஆசைகளை துறந்து கடவுளை நினைப்பவன் உடனேயே தன்னுடைய தவத்தின் பலன் பெறுகிறான். சுந்தரமூர்த்தியின் தந்தை தாத்தா என்று காலம் காலமாக மாந்திரிகத்தில் வல்லர்களாக இருந்ததால் அவனிற்கு பிறப்பினுடைய சில சக்திகளும் சில அறிவார்த்தங்களும் அதன் சம்பந்தமான திறமைகளும் கூடவே இருக்கத்தான் செய்தது. அதை காட்டிலும் தனது அசுர பலம் வேண்டும் என்றுதான் கன்னிமார்களிடம் வரம் கேட்டு அதில் பாதி வெற்றியும் அடைந்து விட்டான். பாதி வெற்றி அடைந்தவன் தன்னுடைய அரைகுறை ஆற்றலை வைத்துக் கொண்டு முழு வெற்றி அடைய குறுக்கு வழியில் செயல்பட ஆரம்பித்தான். வரம் வாங்கிய இவனுக்கே இவ்வளவு இருந்தால் கொடுத்தவர்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அதனால் அவர்கள் கொடுத்த வாக்கை அவர்களே மீட்டுக் கொள்ள முடியாது என்பதால் அவன் கேட்ட வரத்தை பலமிழக்க செயலிழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கன்னிமார்கள். சுந்தரமூர்த்தி இருந்த தவம், தன் இளமையின் தியாகம், இதில் எல்லாம் பாதி வெற்றி அடைந்தவனுக்கு அடுத்ததாக 3 கன்னி பெண்கள், அதாவது சூரிய குடும்பத்தில் பிறந்த கடக லக்னத்தில் உதித்த அவர்களின் நடுமுதுகில் ஸ்வஸ்திக் மச்சத்தோடு தெய்வ கடாட்சியத்துடன் பிறந்திருக்கும் பெண் குழந்தைகளை அவர்களின் முழு சம்மதத்துடன் கடவுளுக்காகவே அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி செய்தால் சுந்தரமூர்த்தியை யாராலும் அழிக்கவே முடியாது. சப்த கன்னிகளை தவிர வேறு யாராலும் அழிக்கவும் முடியாது. அவன் கொண்ட இளமை அப்படியே இருக்கும், அதுவும் மாறாது. அது போக இந்த 5 புலன்கள் கூட அவன் சொல்லுவதற்கு கட்டுப்பட்டு அடங்கி நிற்கும். இது போன்ற வரம் தான் அவன் வேண்டி நின்றதும் அதற்கு கன்னிமார்கள் கொடுத்ததும். பாதி வரம் கிடைத்த உடனேயே தன்னுடைய வேலைகளை காட்ட ஆரம்பித்து விட்டான் சுந்தரமூர்த்தி. அதனால் தவறாக வரம் கொடுத்து விட்டோமே என்று யோசிக்காமல், நாங்கள் கொடுத்த வரத்தை எங்களால் திருப்பி வாங்க முடியாது. நாங்கள் சொன்ன 3 கன்னி பெண்களும் கன்னி பெண்களாக இருந்தால் தானே உன்னால் பூஜையை நிவர்த்தி செய்ய முடியும். அவர்கள் கன்னி பெண்களாக இல்லாமல் மாற்றான் தோட்டத்து மல்லிகையாக மாறினால் உன்னால் அவர்களை நெருங்க முடியாத சக்தி மிக்கவர்களாக ஆகிவிடுவார்கள். அதுவே விதி என்பதனால் தான் இப்பொழுது ஆக்ரோஷமாக அவன் கத்திக் கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த 3 பெண்கள் யார் யார் என்றால், ஒன்று சில வருடங்களுக்கு முன்னாலேயே சுரேஷிற்கு சொந்தமான இந்துமதி. 2 இதோ இப்பொழுது அர்ஜுனுக்கு சொந்தமாக மாறி இருக்கும் ஆனந்தி. ஆனால் 3வது பெண் இன்னும் கன்னி பெண்ணாகத்தான் இருக்கிறார். அவளை அசைத்து விட்டோம் என்றாலே இவனின் வெற்றி இன்னும் கூடி போகும். அதனால் சுந்தரமூர்த்தியின் அடுத்த நோக்கு அந்த பெண்ணை மையம் கொள்வதுதான். கன்னிமார்கள் இவனுடைய தவத்தை முழுதாக ஏற்றுக்கொண்டு இவனின் கயபுக்தி தெரியாமல் இவன் கேட்டதை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் அந்த 3 கன்னி பெண்கள் யார் யார் என்பதை அவனுக்கு அடையாளம் காட்டி கொடுத்தார்கள். அதன்படிதான் இவன் எல்லா விஷயத்தையும் அவர்களின் மூலமே வாங்கி கொண்டு விட்டு
பிறகுதான் இவனுடைய மந்திரங்களை வைத்து இவனாகவே சில பெண்களை அவனுடைய இச்சைக்கு உள்ளாக்குவது என்பன போன்று வயது காலத்தில் செய்ய முடியாதது எல்லாம் வயதான பின்பு செய்ய ஆரம்பித்தான். காரணம், வரம் பாதி வாங்கி விட்டோம், மீதி அடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் கையில் இருக்கிறது. அவன் ஒன்றை மறந்து விட்டான். அந்த 3 பெண்களும் கன்னி பெண்களாக இருந்தால் மட்டுமே தன்னால் நிவர்த்தி செய்ய முடியும் இந்த வரத்தை என்று அந்த இவ்வளவு வரம் கொடுத்த கடவுளுக்கு அதை எப்படி இவனுக்கு கொடுக்காமல் தட்டி செல்வது என்று கூடவா தெரியாமல் இருக்கும்? அதன் பேரில் தான் முதலில் இந்துவிற்கு சுரேஷின் மீது காதல் அரும்ப ஆரம்பித்தது. அப்பொழுது அவள் தெய்வ கடாட்சத்தில் நிறைந்து அவ்வளவு நாள் கழித்து தன் மனதிற்குள்ளேயே யாரையும் அனுமதிக்காமல் கடவுளை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று பூ பூப்பதாக சுரேஷின் மீது தீராத காதல் வந்தது. எப்படி என்றால், வீட்டிற்கு தெரியாமல் பக்கத்தில் இருக்கும் கடைக்கு கூட செல்லாதவள் சுரேஷின் மீது கொண்ட காதலினால் மயக்கத்தினால் வீட்டை விட்டு ஓடி வரும் அளவிற்கான காதல் பூ பூக்க வைத்தார்கள். பின்பு அவளின் இந்த தெய்வ சக்தியை அவளுக்கு உறுதுணையாக இருந்தது. அதுவும் சுரேஷ் மிகவும் நல்ல குணமுடையவன் என்பதால் இருவருக்கும் தேவ அருளின்படியே திருமணமும் நடந்தது. சுரேஷும் இந்துவும் நல்லபடியாக கண்ணி கழிந்து ஒரு குழந்தைக்கு தாயாகவும் ஆனார். அப்பொழுதே அவர் கன்னித்தன்மையை இழந்து விட்டதால் இவனுடைய பூஜைக்கு பலிக்காமல் போனதால் ஆத்திரம் கொண்ட அவன் கன்னிமார்களிடம் ஆக்ரோஷமாக கத்தி சண்டை போட்டு, உங்கள் தயவு இல்லாமல் என்னால் வரத்தை அடைய முடியாதா? மீதி இருக்கும் இருவரையும் அடைந்து நான் எப்படி இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறேன் பாருங்கள் என்று சபதம் விட்டதுதான். அதன் பிறகு அவன் கன்னிமார்களை வணங்கவும் இல்லை, அவர்களை மதிக்கவும் இல்லை. நல்ல சக்திக்கு எதிர்மாறாக தீய சக்திகளை வணங்க ஆரம்பித்தான். அதன் பயன் அவனுடைய சிறப்பல நல்ல தெய்வ சக்திகள் உடன் இருந்தது எல்லாமே அழிந்து போக ஆரம்பித்தன. சுந்தரமூர்த்தி தான் கொண்ட ஆசையை விடாமல் இருக்க தீய சக்திகள் கேட்ட அனைத்தும் இரத்தப்படையல், உயிருடன் ஆன்மா, பெண் கன்னி பெண்கள் என்று தீய சக்திகள் கேட்ட அனைத்தையும் எப்பேற்பட்டாவது அவர்களுக்கு படையலிட ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் சங்கீதா தன்னுடைய மாமனை அடைவதற்காக சுரேஷிடம் தஞ்சம் புகுந்தது. சுந்தரமூர்த்தியிடம் தஞ்சம் புகுந்தது. ஏற்கனவே தன்னுடைய திட்டத்தை தவிடுபொடியாக்கிய இந்துவின் மீது தீராத கோபமும் பகையும் இருந்ததனால் இப்பொழுது சங்கீதாவை தனக்கு துடுப்புச் சீட்டாக ஆக்கி தான் அவர்களின் வாழ்க்கையை விளையாட சங்கீதாவை பயன்படுத்தி கொண்டான். அடுத்ததாக அவனுடைய திட்டம் ஆனந்தியாக இருக்கவும், எப்படியும் இவன் ஆனந்தியை தான் குறிவைப்பான். அர்ஜுனுக்கு ஆனந்திக்குமான காதல் மொட்டை மலர செய்தார்கள். இதில் ஏற்கனவே அர்ஜுனுக்கு ஆனந்தி தான் துணை என்பது விதியின் செயலாகவும் இருப்பதனால் ஆனந்திக்கு அர்ஜுனின் மேல் காதல் வர அவ்வளவு மெனக்கடல்கள் ஒன்றுமில்லை. ஆனால் அவளுக்கு மண்டைக்குள் அப்பொழுது வரும் பயம்தான் முழுதாக அர்ஜுனுக்கு சொந்தமாகிவிட வேண்டும் என்ற உந்துதலினால் தான் அடிக்கடி அர்ஜுனிடம் வழிய வந்து இளைவது. இவ்வளவு நாள் கட்டுப்பாடுகள் வைத்திருந்தவனுக்கு இன்று ஏதோ ஒன்று தன்னை ஆட்கொள்ள ஆனந்தியை தன்னுடையவளாக எடுத்துக்கொண்டான். அதனால் சுந்தரமூர்த்தியின் அடுத்த இலக்கும் அங்கு அடிபட்டு போனது. சுந்தரமூர்த்தியின் கடைசி இலக்கு பிரம்மஸ்திரம். இவளை தவற விட்டான் என்றால் கண்டிப்பாக அவனுக்கு இவ்வளவு காலம் உதவியாக இருந்த தெய்வ சக்தி அத்தனையும் இவ்வளவு நாள் அவன் பாடுபட்டு சேர்த்து வைத்த பாதி வரங்கள் கூட அழிந்து போகும். அதனால் இவளை விடக்கூடாது என்பதில் தீவிரமாக இருக்கிறான். அவள் வேறு யாரும் அல்ல, பல வருடங்களாக இன்னும் வரன் கிடைக்காமல் கன்னியாகவே இருக்கும் அபிதான். ஆம், ஆனந்தியின் அக்கா அபி. அவளுக்கு இன்னும் வரன் அமையாமல் இருப்பது அவளுடைய விதி பயன்தான். இன்னொன்று சுந்தரமூர்த்தியின் செயலும் கூடதான். ஏனென்றால் இவர்கள் மூவரில் மிகவும் தெய்வ கடாட்சியமும் யாராலும் அசைக்க முடியாத சக்தியையும் பெற்று பிறந்தவள் தான் அபி. அதனால் அவள் விருத்தி கிடைத்துவிட்டால் கூட மற்ற இருவருக்கும் சேர்த்து சக்தியை அவன் பெற்று விடுவான். அதனால் தான் தன்னுடைய மந்திரங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை வைத்து அபியை இன்னும் கன்னி பெண்ணாகவே வைத்துக் கொள்ள முனைந்திருக்கிறான். சுரேஷ் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று சங்கீதா சுந்தரமூர்த்தியிடம் தஞ்சம் புகுந்த பொழுது சுந்தரமூர்த்தியே கேட்ட வேண்டுகோள் இதுதான். அவன் முன்வைத்த குறிக்கோளும் இதுதான். அனைவரும் ஒரே ஊர் என்பதால் சங்கீதா நயவஞ்சகமாக அபியிடம் பேசி அபியை தன்னுடைய இடத்திற்கு அழைத்து வர வேண்டும். அதுதான் அவனுடைய கூற்று.
அங்கு அழைத்து வந்து விட்டால் போதும், மேற்கொண்டு அவன் பார்த்து கொள்வான். ஆனால் ஒரு முறை அவள் அங்கு சென்று விட்டால் கண்டிப்பாக அவள் உயிருடன் திரும்பி வரவே முடியாது. அதுவும் அவளுக்கு எழுதி வைக்கப்பட்ட விதிதான். இப்பொழுது சங்கீதா அபியை நெருங்கி விட்டால் உயிர் தோழியாக வாரம் இருமுறை கோயிலுக்கு சென்று திரும்பி வரும் அளவிற்கு இருவரும் நெருக்கமாகி விட்டார்கள். அதற்கு முதல் படியாகத்தான் பத்திரிகையின் மூலம் இருந்து இவர்கள் நால்வரையும் இங்கு இருந்து தகர்த்தியதும் கூட அந்த காரணம்தான். கண்டிப்பாக அர்ஜுன் அபியின் பக்கத்தில் இருந்தால் அவளை நெருங்குவது ரொம்பவே சிரமம். அதனால்தான் அவர்களை தள்ளி வைத்துவிட்டு இப்பொழுது சங்கீதாவின் மூலம் அபியை இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறாள் இந்த சுந்தரமூர்த்தி. அத்தியாயம் 29. அம்மா, நான் மாகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேன். தனியாவா போற? இல்லம்மா, அதான் கோயில்ல பழக்கமானவங்கன்னு சொன்னேன்ல ஒரு அக்கா, என்ன மாதிரியே இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காங்கன்னு சங்கீதான்னு கூட சொன்னேனே, அவங்களும் என்ன போலதாம்மா கோயிலா அலையிறாங்க. பாவம், சொந்தக்காரவங்க யாருமே கூட வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா. நானே தேவலாம் போல அந்த அக்கா கூட தாம்மா கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிடி, பார்த்து போயிட்டு வா. ஆனா கோயிலுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். அர்ஜுன் வேற ஊர்ல இல்ல. அவன் போன் பண்றப்போ நீ கோயிலுக்கு போயிருக்க அப்படின்னு சொன்னேனா அவன் என்னதான் சத்தம் போடுவான். அதனால பார்த்து போயிட்டு சீக்கிரமா அவன் போன் பண்ற டைம் நீ வீட்டுல இருக்கிற மாதிரி வந்துரு. ஆமாம்மா, சொன்னதுக்கு அப்புறம் தான் நினப்பு வருது. இந்த புதுசா சங்கீதா அக்கா கூட பேசிட்டு இருக்கேன்ல, அத நான் இன்னும் அர்ஜுன் கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னா தையத்தக்கன்னு குதிப்பான். புதுசா வரவங்களுக்கு எல்லாம் நீ ஏன் பேசுற அப்படின்னு சொல்லி திட்டுவான். அந்த பயத்திலேயே இன்னும் நான் சொல்லாம இருக்கேன். அந்த அக்காவை பார்த்தாலும் பாவமா இருக்குது. அவ்வளவு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு இப்பதான் 30 வயசு ஆக போகுது. எனக்கே கல்யாணம் ஆகலங்கிறது அவ்வளவு ஃபீலா இருக்குன்னா அந்த அக்காவுக்கு பாவம் 34 வயசு ஆகுதாம்மா. உன்னை நினைச்சு நாங்க கவலைப்பட்டுட்டு இருந்தா நீ இன்னொருத்தர நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? போடி போய் முதல்ல உனக்கு வேண்டியத வேண்டிக்கிட்டு சீக்கிரமா வா. நல்லவனா அமையணும்னு வேண்டிட்டு வா. உன் ஜாதகத்துல எல்லாம் எந்த குறையும் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் வரன் மட்டும் அமைய மாட்டேங்குது, தட்டி தட்டி போகுதுன்னு அந்த மகமாயி தான் சொல்லணும் என்று சத்தமாக புலம்பி விட்டு தன்னுடைய அடுத்த வேலைக்கு சென்றால் அபியின் தாய் கனி. இங்கோ அபிக்கு நீண்ட பெருமூச்சு தான் வந்தது. முதலில் அர்ஜுன் காலை தனக்கு அழைப்பு விடுக்கும் பொழுது சங்கீதாவை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். வேறு யார் சொல்லி தெரிந்தாலும் அவ்வளவுதான். அவன் எப்பொழுது ஊருக்கு வருவான் என்று வேற தெரியவில்லை. இந்த சங்கீதா அக்காவை பார்த்தால் நல்லபடியாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவரிடம் பேசும் பொழுது, அவரை பார்க்க செல்லும் பொழுதும் தனக்கு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் எதற்கு என்று தெரியவில்லையே. எப்படி இருந்தால் என்ன, அந்த அம்மன் எனக்கு துணையாக இருப்பாள். நான் அவளை நம்புகிறேன் என்று சங்கீதா வரச் சொன்ன அந்த அம்மன் கோயிலுக்கு இவளும் செல்ல புறப்பட்டாள். ஆனால் அந்தோ பரிதாபம், மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் அந்த கன்னிமார்கள் மட்டுமல்ல, இவர்களின் விதி கூட சங்கீதாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. அபிக்கு அம்மன் சாமிகள் மீது அதீத நம்பிக்கையும் பற்றும் அதிகம். அதனால் அங்கு வைத்து பேசினால் எதையும் மறுக்க மாட்டாள் என்றுதான் அந்த ஊரில் பிரசித்தி பெற்ற விசேஷ அம்மன் கோயிலுக்கு வர சொன்னாள் சங்கீதா. சங்கீதா அறியாததொன்று அவளுக்கு காவலாக இருப்பதே அந்த அம்மன் கோயில் தான் என்பதனால் கண்டிப்பாக இவளுடைய கெட்ட எண்ணங்கள் அந்த அம்மன் கோவிலில் செயலிழந்துதான் போகும் என்பதை அறியாத சங்கீதா இன்று நிறைஞ்ச பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை வேறு, எப்படியாவது சங்கீதாவை பேசி வழிக்கு கொண்டு வந்து சுந்தரமூர்த்தியிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று எண்ணி சங்கீதா அபியை அந்த கோயிலுக்கு வர சொல்லி இருக்கிறாள். குளித்து கிளம்பி கோயிலுக்கு புறப்பட்டு வெளியே வந்த அபியின் சேலையில் அங்கு வாசலில் வேப்ப மரத்தின் மேலே அமர்ந்திருந்த குருவிகள் தங்களுடைய எச்சத்தால் நிரப்பியது. ஐயோ, இப்பதானே கோயிலுக்கு கிளம்ப குளிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே. ஏய் பட்டூஸ், நான் என்ன டாய்லெட்டா உங்களுக்கு? அது சரி, என்னமோ மாதிரி டாய்லெட் போயிட்டு இருக்கீங்க. வயிறு எதுவும் சரியில்லையா என்ன? நான் தானியம் தானே கொடுத்தேன் காலையில. வேற எங்கேயாவது போய் எனக்கு தெரியாம சாப்பிட்டீங்களா?
என்று இடுப்பில் கை வைத்து குருவிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாள் அபி. அந்த குருவிகளும் தங்கள் அலகுகளை பிளந்து அவளுக்கு ஏதோ பதில் உரைத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வீட்டு பக்கவாட்டில் வேப்ப மரத்தில் அமரும் குருவிகளுக்கு தானியங்கள் வைப்பதும், சின்ன பானையை மரத்தில் கட்டி தொங்க விட்டு குருவிகள் இளைப்பார அதில் தண்ணீர் ஊற்றி வைப்பதும் என்று அனைத்து நல்ல குணமும் படைத்தவள் தான் அபி. இப்பொழுதும் குருவிகளிடம் அதுதான் அவள் கேட்டு பேசிக் கொண்டிருக்கிறாள். இப்படி செய்துவிட்டால் சற்று முகம் சுளிக்காமல் தான் குருவிகளிடமும் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். குருவிகளோ தங்களுடைய வாளை தூக்கி வாயிலிருந்து சத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது என்ன புரிந்ததோ அபிக்கு. சரி சரி என்று சிரித்து கொண்டே உள்ளே மறுபடியும் சென்று விட்டாள். அபி தன்னுடைய அறைக்கு சென்று கதவை சாற்றி கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளலாம். கோயிலுக்கு செல்லும் பொழுது இப்படி நடந்ததால் மேற்கொண்டு தலையில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கொண்டு வேறு உடையை மாற்றி விடுவோம் என்று குளியல் அறை சென்று குளித்துக் கொண்டிருந்தவளை கவனிக்காது அபியின் தாய் வழக்கம் போல அபி கோவிலுக்கு கிளம்பி சென்று விட்டால் வருவதற்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். அதற்குள் நாம் பக்கத்தில் இருக்கும் ரேஷன் கடைக்கு சென்று விட்டு வந்து விடலாம். அனைத்து பைகளும் ரேஷன் அட்டையும் எடுத்துக்கொண்ட கனி அபி உள்ளே இருப்பது அறியாது வீட்டை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாள். இவர்களின் ரேஷன் கடை இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு. அதுவும் மூட்டை தூக்கி பழக்கப்பட்ட அபியின் தாய்க்கு சர்க்கரை, அரிசி, பருப்பு இன்னும் இதர பல பொருட்களை தன் கையிலும் கழுத்திலும் தலையிலும் வைத்துக் கொண்டு வருவது அவ்வளவு சிரமமாக இருந்ததில்லை. அதனாலேயே பெரும்பாலும் அவள் நடந்து சென்று வாங்கி விடுவாள். அப்படியே முடியாத பட்சத்தில் அங்கு வாசலில் இருக்கும் ஆட்டோ எதையாவது பேசி திரும்பி வரும் பொழுது மட்டும் அவர்களுடன் வந்து விடுவாள். அவர்கள் எல்லாம் அர்ஜுனின் நட்புகள் தான். அதுபோலதான் இப்பொழுதும் அபி உள்ளே இருப்பதை கவனிக்காது கதவை பூட்டி சாவி எடுத்துவிட்டு ரேஷன் கடைக்கு சென்று விட்டாள். குளித்து முடித்து மீண்டும் கிளம்பி வெளியே வரவே 1/2 மணி நேரம் பிடித்தாயிற்று. வெளியே வந்து பார்த்தவளுக்கு கதவு பூட்டி இருப்பது அப்பொழுதுதான் தெரிந்தது. பிறகு அம்மா எங்கே என்று யோசித்தவளுக்கு இன்று ரேஷன் கடைக்கு சென்று வருவதாக கூறியதும், நீ கோயில் போயிட்டு வருவதற்குள் நான் வீட்டுக்கு வந்து விடுவேன் என்று சாவியை தான் எடுத்து செல்வதாகவும் கூறியது நினைவுக்கு வரவே தலையை தட்டி சிரித்து கொண்டே, மீண்டும் எப்படியும் தாய் வருவதற்கு ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். வேறு எங்கும் வெளியிலும் செல்ல முடியாது. அதனால் வீட்டிலேயே உள்ள சாமியை கும்பிட்டு விட்டு சிறிது நேரம் டிவி பார்ப்போம் என்று அமர்ந்து விட்டாள். வேறு என்ன வழி? கண்டிப்பாக தன் தாய் கைபேசி எடுத்து சென்றிருக்க மாட்டார். வீட்டில் தான் மறந்து வைத்துவிட்டு சென்றிருப்பார் என்பது நன்கு அறிந்த உண்மையே. சங்கீதாவின் கையில் சுந்தரமூர்த்தி மந்திரித்து கட்டப்பட்ட ஒரு தகடு இருக்கும். அது அவன் வாங்கிய வரங்களின் அத்தனை பலனையும் ஒன்று திரட்டி அந்த தாயத்தை உருவாக்கி இருப்பான். காரணம், அபியை நெருங்குவது அவ்வளவு சுலபம் இல்லை என்பதால் சங்கீதா எந்த இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக தான் அவளுக்கு அந்த தாயத்து கொடுக்கப்பட்டது. தன் வேலையாகும் வரைதான் அந்த தாயத்தை அவள் கையில் இருக்கும். அதன் பிறகு அந்த தாயத்தை சுந்தரமூர்த்தி எடுத்துக்கொள்வான். இது சங்கீதாவுக்கும் தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் அபியும் சங்கீதாவின் சந்திப்பை சங்கீதாவை வைத்து தடை பண்ண அந்த கடவுளால் கூட முடியவில்லை. அதனால் தான் அபியை அங்கு செல்லாமல் தடை பண்ண செய்தது. இது எல்லாம் ஒரு பக்கம் கடவுள் ஆணை என்றாலும் இதுதான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது போலும். பெரிதாக எந்த வேலை நடக்கவில்லை என்றாலும் அது சற்று நேரம் தள்ளி இன்னும் சிறப்பாக நடக்கும் என்று கொள்கை உடையவள் அபி. அதனால் இப்பொழுது தங்கள் செல்ல வேண்டிய கோயில் பயணம் தடைப்பட்டதை கூட அவள் பெரிதாக நினைக்கவில்லை. மாலை இன்னும் சிறப்பாக அபிஷேக ஆராதனை பூஜை நடக்கும், அன்னதானம் கூட நடக்கும். அப்பொழுது கலந்து கொள்ளலாம் என்றுதான் அவள் சரி என்று, எப்படியும் அம்மா வருவதற்கு 2 மணி நேரம் ஆகும். அதற்குள் அம்மன் சன்னதியும் சாத்தி விடுவார்கள். அதனால் வீட்டில் அணியும் உடையை அணிந்து கொண்டு வீட்டு வேலைகளை கவனிப்போம். மதியம் தூங்காமல் கண் விழித்திருந்து மாலை கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனையை பார்த்து விட்டு வருவோம் என்றுதான் அபி நினைத்தது. இதில் இன்னும் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், சரி வீட்டிலேயே சாமி கும்பிட்டு விட்டு சாப்பிட்டு தன்னுடைய விரதத்தை துறந்து டிவியை பார்த்து கொண்டிருப்போம் அன்னை வரும் வரை என்று யோசித்தவள் தன்னுடைய கைபேசியை அறையிலேயே வைத்து விட்டுதான் ஹாலில் வந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். அதுவும் அவளுக்கு பிடித்த விசு தயாரித்த பெண்மணி அவள் கண்மணி என்ற படம் திரையில் ஓடவே சுற்றும் முற்றும் மறந்து அந்த கதையில் மூழ்கி பார்த்து கொண்டிருந்தவளுக்கு
சங்கீதாவின் ஓயாத அழைப்பு அவள் காதில் எட்டவே இல்லை. ஒருவேளை அழைப்பை எடுத்து மாலை வருவதாக கூறி வைத்திருந்தால் கூட சங்கீதா மாலை வந்திருப்பாளோ என்னவோ. அப்படி மாலை வந்திருந்தாலும் அபியை அவளால் நெருங்கி இருக்க முடியாது. காரணம், அபிஷேக அலங்காரம் முடிந்த பௌர்ணமி நன்னாளில் அம்மன் விக்கிரகமாக காட்சி அளிக்கும் தீயவர்களை கண்ணாலேயே பொசுக்கி நல்லதை நிலைநாட்டும். கண்டிப்பாக சங்கீதாவால் அந்த அம்மன் சன்னிதானத்தில் உள்ளே கூட வந்திருக்க முடியாது. அதை தெரிந்ததனால்தான் அவள் காலையில் சந்திக்கும் மாறு ஏற்பாடு செய்தது. கதவை திறந்து உள்ளே வந்த கனி கண்டது ஹால் சோபாவில் அமர்ந்து டிவியை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் அபியை தான். என்னடி கோயிலுக்கு கிளம்புறேன்னு சொன்ன? ஒரு சாவிதான், அதையும் நான் எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா நீ என்னடி உள்ள வந்து உட்கார்ந்துருக்க? நல்லா கேட்டப்போ, நான் கோயிலுக்காக கிளம்பி வாசல்ல வரும்போது நம்மளோட சிட்டுக்குருவி அத்தனையும் என் மேல எச்சம் பண்ணிடுச்சுங்க. சரி, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பலான்னு உள்ள வந்தா நான் உள்ள இருக்கிறது தெரியாம நீ கதவை சாத்திட்டு கிளம்பிட்ட போல. சரி, இதுக்கு மேல போன் போட்டு எப்படியும் நீ போன் எடுத்துட்டு போயிருக்க மாட்ட. டைம் வேற ஆயிடுச்சு, பசி வேற எடுத்துச்சா, அதனால வீட்லயே சாமியை கும்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுட்டேன். டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஈவினிங் எப்படியும் அம்மனுக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் எல்லாம் இருக்கும்ல, அப்ப போய் பார்த்துக்கலாம். என்னவோ போடி, உனக்கு மட்டும்தான் விசித்திரமா ஏதாவது நடக்குது. என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியவும் மாட்டேங்குது. சரிப்போ, எனக்கு மனசே சரியில்லை, நான் போய் சித்த நேரம் படுக்கிறேன். நீ சாயந்தரம் கோயிலுக்கு கிளம்பும்போது என்னை எழுப்பி சொல்லிட்டு கிளம்பு என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று ஓய்வெடுக்க சென்று விட்டாள் அபியின் அன்னை. போகும் அன்னையை பெருமூச்சுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அதை பற்றி மேலும் கவலைப்பட என்ன இருக்கிறது, தேவைக்கு ஏற்ப கவலைப்பட்டாயிற்று என்று தன்னுடைய கவனத்தை மீண்டும் படத்தில் கவனிக்க ஆரம்பித்தாள். மதிய உணவையும் முடித்துக் கொண்டு அறைக்கு சென்றால் எப்படியும் தூக்கம் கண்ணை கட்டும். தன்னை மறந்து தூங்கி விடுவோம். அதனால் அறைக்கு செல்ல வேண்டாம். கோயிலுக்கு கிளம்பும் வரை தூங்க வேண்டாம். மீண்டும் உண்டுவிட்டு டிவியிலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தாள். மாலை டீ போட்டு அன்னையை எழுப்பி தானும் மீண்டும் ஒரு முறை குளித்து கோயிலுக்கு சென்றவளுக்கு அவள் வாழ்க்கையே மாற்றப் போகும் சம்பவம் அங்கு காத்து கொண்டிருக்கிறது. அத்தியாயம் 30. இங்கு நெல்லையில் குளிர்ந்த காற்று சாரலும் வழியே உள்ளே வீச சுகமான நித்திரையில் இருந்த இருவரின் வெற்றுடலையும் ஊசியாய் துளைத்தது. அந்த குளிரை போக்க மேலும் தங்கள் இணைகளை ஒன்றினார்கள் உடல் சூழ்ச்சிற்காக. சூடு பரவிய இடமெல்லாம் மீண்டும் தன் துணையை தேட மெல்ல கண் விழித்தார்கள் அர்ஜுன் ஆனந்தி. குட் மார்னிங் பேபி. அர்ஜு, பிரஷ் பண்ணிட்டு வாடி, டீ போட்டு வைக்கிறேன். அர்ஜு, ஐ நீட் டர்ட்டி கிஸ். மெலிதாக புன்னகைத்து கொண்டவனுக்கும் சரி, உரிமையாய் பிறந்த மேனியாக அவனை தழுவி கொண்டிருப்பவளுக்கும் சரி, இரவு நடந்தது தாம்பத்தியம், அவ்வளவே. இதில் குற்ற உணர்ச்சிக்கு இடமில்லை. ஆனந்தியின் கலைந்த சிகையை காதோரம் ஒதுக்கியவன் பிறை நெற்றியில் ஆரம்பித்த முத்த பயணம் சுற்றி வந்து மீண்டும் நெற்றி பொட்டில் நின்றது. நடுவில் உதட்டில் மட்டும் இதழ் பிரிக்காத முத்தம் கணக்கில்லாமல். ஆனந்தி உதடு மிகவும் சின்னதாக இருக்கும். அதில் அவனுடைய தாக்குதலினால் சற்று விம்பி எறும்பு கடித்தது போல் வீங்கி இருந்தது. கழுத்து எலும்புகள் கூடும் இடத்தில் ஒரு மச்சம் இருக்கும். அது அவளுக்கு கூடுதல் அழகே. அந்த மச்சம் சுற்றி நேற்று அர்ஜுன் செய்த லீலைகள் பல்தடங்களாக கண்களாலும் கைகளாலும் அவள் உடம்பில் காயங்கள் செய்து பெண் நெஞ்சை சுகமாக கொய்து கொண்டிருக்கிறான் காதல் அரக்கன், அவளின் செல்ல ராட்சசன். இனிமையான நினைவுகளில் உழன்று கொண்டிருந்தவள் அடித்து பிடித்து தூக்கி வாரி எழுந்து அமர்ந்தாள். அவளின் பதட்டம் அர்ஜுனை தொற்றிக் கொள்ளவும் என்னவாயிற்று என்பது போல் அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். டேய், நேத்து நைட்டு ராம் சுஜிய சமாதானப்படுத்த போறேன்னு ரூமுக்கு வந்தான்டா. நானும் கொஞ்ச நேரம் அவனை கலாய்ச்சிட்டு இங்க வந்துட்டேன். நைட்டு ஃபுல்லா ஒருவேளை அங்க தூங்கி இருப்பானா? சுஜி எப்படி எடுத்திருப்பா? அவளை பத்தி யோசிக்காம நான் உன் கூட சந்தோஷமா இருந்ததுல என்ன தப்பா நினைச்சிருப்பாளோ? ஏதே, ராம் சுஜி ரூமுக்கு போனா? ஏண்டி, அவன் அங்க போக விட்டுட்டு நீ என்னடி இங்க வந்திருக்க? வாயிலே மிதிப்பேன் எருமை. கோவமா இருக்கியோன்னு சமாதானம் பண்ண வந்த புள்ளைய பிடிச்சி கிஸ் பண்ணி மயக்கி மேட்ரை முடிச்சுட்டு இப்ப என்ன கேள்வி கேக்குறியா?
அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கடா. அநேகமா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ராம் மூஞ்சில பச்சையா தெரியும். சுஜிய பாக்குற பார்வையில ஹச் டாக் மாதிரி அவளை ஃபாலோ பண்றதும். ஆனா அந்த நாய் ஒத்துக்காது. இவளை கேட்டா வாயவே திறக்க மாட்டா. நம்ம 2 பேரோட லவ் விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம பண்ண லவ் மேக்கிங் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரும் லவ் பண்றது தெரியவும் தெரியாது, சொல்லிக்கவும் இல்ல. அவங்களுக்குள்ள எமோஷனலா ஏதாவது நடந்திருந்தா அவ கில்ட்டி ஆகிடுவாடி. அவங்க காலத்துக்கும் ஒன்னா இருக்கணும். அதான் பாத்துட மாட்டேன். ஆனா நீ என்னமோ நைட்டு நான் உன்னை ரேப் பண்ண மாதிரி சொல்ற. இது பண்ண அஜு, அது பண்ண அஜுன்னு எவ்வளவு வேலை வாங்கின என்னைய. டேய், மானத்தை வாங்காதடா. நீ பயப்படாத. அதெல்லாம் ஒன்னும் நடந்திருக்காது அவங்களுக்குள்ள. ராம் நல்ல விவரம் தான். வா போய் என்னன்னு போய் பாப்போம். ட்ரெஸ் பண்ணிட்டு போடா. பதட்டத்துல அப்படியே போயிடாத. இருவரும் தங்கள் ஆடைகளை மாற்றிக்கொண்டு அடுத்த அறையின் வாசலில் நின்று கதவை தட்டி கொண்டிருந்தார்கள். வெளியே 2 ஜீவன்கள் கதவை உடையும் அளவிற்கு தட்டி கொண்டிருக்க அது கூட தெரியாமல் ராம் கட்டிலில் மல்லாக்கப்படுத்து தன் நெஞ்சில் பூ போல சுஜியை கிடத்தி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தான். மெல்ல உறக்கம் கலைந்த சுஜி முதலில் தங்கள் கோலம் கண்டு கூச்சத்தில் விலகினாலும் பின்பு கதவு தட்டும் சத்தத்தில் ராமை எழுப்பினாள். ஐயோ ராம், எந்திரி, வாசல்ல அர்ஜுனும் ஆனந்தியும் வந்துட்டாங்க போல. கதவு தட்டுறாங்க, எந்திரிச்சு போடா சீக்கிரம். 5 minutes பேபி. நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல பேபி. டேய் எருமை, இப்படியே உளறி கொட்டாத. வாசல்ல போய் நைட்டு ஃபுல்லா தூங்காம நம்ம என்ன மேட்ரா பண்ணிட்டு இருந்தோம்? பேசிட்டு தானடா இருந்தோம். போய் கதவு தரடா. கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த ராமை பார்த்து அர்ஜுனும் ஆனந்தியும் பிரம்மை பிடித்தது போல் நின்று விட்டார்கள். ஏனென்றால் அந்த மூதேவி வந்த கோலம் அப்படி. கீழே வெறும் ட்ராக் பேண்ட் மட்டும் அணிந்து மேலே சட்டை இல்லாமல் அவனுடைய இடது பக்க மார்பில் குங்குமமும் அவன் ரோமங்கள் நிறைந்த கேடயம் போன்ற அகண்ட மார்பில் இருக்கும் ரோமங்களின் இடையில் 1-2 கசக்கி சிக்கி கொண்ட மல்லிகை பூக்களும் முதலதவை முடித்து வந்த புது மாப்பிளை போல காட்சியளித்தான். டேய் நாயே, ஆக்ரோஷமாக கத்திய அர்ஜுன் ராமின் கன்னத்தில் விட்டான் ஒரு அறை. அவ்வளவு நேரம் கண்ணை கசக்கி கொண்டிருந்தவன் அவனின் அறையில் திடுக்கிட்டு கன்னத்தை பிடித்து கொண்டு, என்னடா இது, தூங்கி எந்திரிக்கிறவனை எழுப்பி காஃபி கொடுப்பாங்கன்னு பேரு, நீ என்னடா அறை குடுக்குற? நக்கலா எரும மாடு, என்னடா பண்ணி வச்சிருக்கிற நீனு? போய் மூஞ்ச கண்ணாடியில பாரு. பக்கவாட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கும் கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தான். அப்பொழுதுதான் நெஞ்சில் இருக்கும் மல்லிகை பூவையும் சுஜியின் குங்குமமும் தன் மார்பில் இருப்பதை கண்டவன் தலையில் அடித்து கொண்டு அர்ஜுனை முறைத்தான். அவனுக்கு தான் தெரியுமே நேற்று தங்களுக்குள் ஒன்றுமே நடக்கவில்லை, இது எல்லாம் சும்மா காதல் ரசம் என்று. அதனால் இயல்பாக தட்டிவிட்டு, லூசு நாயே, என்ன நடந்ததுன்னு கேட்காம காலங்காத்தால அரைஞ்சு தலைதான் வலிக்குது எரும மாடு. நேத்தி ஒன்னும் நடக்கல. நான் அவளை சமாதானம் பண்ணி அவ என்ன சமாதானப்படுத்தினா, அவ்வளவுதான். அப்புறம் உங்களுக்கெல்லாம் இன்ன வரைக்கும் டிக்ளேர் பண்ணாத ஒரு விஷயத்த 2 பேரும் டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவேதான். அர்ஜுனின் நம்பாத பார்வையில் ஆடையை சரிப்படுத்தி கொண்டு வெளியே வந்த சுஜி அர்ஜுனை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தாள். அண்ணா, அது வந்து சுஜி, நீ சின்ன பொண்ணு கிடையாது. உனக்கு மேரேஜ் ஏஜ் வந்துடுச்சு. எதுவுமே உன் சம்மதம் இல்லாம ஃபோர்ஸா இங்க நடக்க போறது கிடையாது. நீ என்கிட்ட சொல்றதுக்காகவோ எதுக்கும் நீ பயப்படணும்னு அவசியம் கிடையாது. என்ன நடந்ததுங்கிறத தைரியமா உண்மையா சொல்லலாம். உனக்காக ஒரு அண்ணனா நான் இருப்பேன். ஐயோ அண்ணா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு உங்களை ஃபேஸ் பண்ண குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதனாலதான் சங்கடமா இருக்கு. நேத்தி நான் ரொம்ப டவுனா இருந்ததுனால இவர் என்ன சமாதானப்படுத்த வந்தாரு. அப்படி இப்படின்னு பேசும்போது வாய் தவறி நான் அவரை இஷ்டப்பட்டதை உளறி கொட்டிட்டேன். அவருக்குமே என் மேல லவ் இருக்குன்னு அதை உணர்ந்ததை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்சம் லவ்வா பேசிட்டு இருந்தோமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவும் ஆகலனா. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னா. சரிடா, உன்னை நம்பாம யார நம்ப போறேன்? நான் உனக்கு எதுவும் கஷ்டமா இருக்குமோன்னு நினைச்சு பயந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ரெடி ஆயிட்டு வாங்க. நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில கிளம்பணும், ஓகேவா? ஆனந்தியும் சுஜியும் ஒரு அறைக்குள் சென்றார்கள். இங்கு ராமை முறைத்து கொண்டு அர்ஜுன் தங்களின் அறைக்கு சென்றான். ஹலோ சார், உங்களுக்கு என்ன முறைப்ப வேண்டியிருக்கு? ஆக்சுவலா நீங்க விட்ட அறைக்கு
நான் தான் முறைக்கணும் மச்சி. காலங்காத்தால காதுலாம் வலிக்குதுடா. லூசு பையலே, சின்ன பிள்ளை மாதிரி ஒரு அரை அரைஞ்சதுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப என்ன, இன்னைக்கு வந்து நீ எதுவும் பண்ண மாட்ட. உன்னோட எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணணும், அவ்வளவுதானே? நீ எங்க கூட சும்மா வா, அது போதும். வேலைக்கு ஓப்பி அடிக்க நாய் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அதே அதே தூ, போய் தொலை. நீ போய் ரெடி ஆகு, நான் போயிட்டு எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் டீ குடி, கிளியர் ஆயிரும் தலைவலி. குளிச்சுட்டு ஜஸ்ட் கூட மட்டும் வா, மத்தபடி உனக்கும் சேர்த்து நான் எல்லாமே பண்ணிக்கிறேன், ஓகேவா? டபுள் ஓகே மச்சி என்றவன் இருவரின் கட்டிலை பார்த்துவிட்டு ஆ என்று கத்தி திரும்பி நின்று கொண்டான். ஏன் இப்படி கத்துகிறான் என்று எட்டி பார்த்தவன் படுக்கை விரிப்பை பார்த்தவனுக்கு முதல் முறை வெட்கமும் கூச்சமும் பிடுங்கி தின்றது. கட்டிலின் மேல் இருந்த பெட் கவரை சுருட்டி துவைக்கும் பாஸ்கெட்டில் போட்டான் அர்ஜுன். டேய் நல்லவனே, ஏண்டா டேய், நைட்டு நீ மேட்ரை முடிச்சிட்டு வந்துதான் அப்பாவியா ஆள் கூட இருந்தும் பேசிட்டு மட்டும் இருந்த என்னைய அடிச்சியாடா? லூசு போல பேசாத. எங்க நிலைமை வேற. நானும் ஆனந்தியும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் இருக்கோம். லவ் பண்றோம்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்க கல்யாணமும் பண்ணிக்க போறோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு மேல அதை விட முக்கியமான விஷயம், கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமானா ஆனந்தியால சமாளிக்க முடியும் இந்த ஊரு வாயா. ஆனா சுஜிய பத்தி யோசிச்சு பாரு. அவ சின்னதா ஒரு வார்த்தை யாராவது அவளை தப்பா பேசிட்டாலே உடஞ்சு போயிடுவா. அந்த பயத்துலதான் உன்னை அடிச்சது. உன்னை கண்டிக்க எனக்கு உரிமை இல்லையா மச்சி? டேய், உனக்கு இல்லாத உரிமையா மச்சி? அதை விடு. இதுக்கு பேசாம அவளை நீ கல்யாணமே பண்ணி தொலையேண்டா. பண்ணணும் மச்சி, சீக்கிரம் பண்ணியே ஆகணும். அபிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சீரியஸ்லி, எனக்கு இப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எப்பயுமே ஆனதில்ல. அவ என்னென்னவோ பண்ணுவா, எனக்கு கொஞ்சம் கூட கண்ட்ரோல் மிஸ் ஆகாம தான் இருப்பேன். ஆனா நேத்து சுத்தமா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மச்சி. அவ கூட அவ்வளவு நேரம் கொஞ்சம் யோசிக்கலாம்ங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா. உள்ள என்னென்னவோ புகுந்துருச்சு போல, கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லணும். ஏண்டா நேத்து நீ ஆசையா மேட்ரு பண்ணி ஜாலியா இருந்துட்டு பேய் மேல ஏண்டா பழிய போடுற? தட்ஸ் ஓகே மச்சி, சும்மா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க வீட்டுல, அவ்வளவுதான். உனக்கு முறையா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அபிக்கு சீக்கிரமா நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க பாரு. இல்ல அப்படின்னா அது வரைக்கும் ஃபீலிங்ஸா கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கோ வித் சேஃப்டி மச்சான். இதுல தப்பே இல்ல. அவ உனக்கானவ, நீ அவளுக்கானவன். தேங்க்ஸ் மச்சான். இவ்வளவு நேரம் கூட ஒரு ஓரத்துல குற்ற உணர்ச்சியா இருந்தது உன்கிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்ல போறேன்னு. ஆனா நீ இவ்ளோ சப்போர்ட் பண்ணுவன்னு எதிர்பார்க்கவே இல்லடா என்றவன் தாவி ராமை அணைத்து கொண்டான். இதேதான் அங்கு ஆனந்தி சுஜி அறையிலும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. சுஜியிடம் எதையும் மறைக்க விரும்பாத ஆனந்தி நடந்த அத்தனையும் கூறிவிட்டாள். சுஜியும் ராமுடன் நடந்த இதழ் பரிமாற்றம் முதற்கொண்டு அத்தனையும் கூறிவிட்டார். இவர்கள் இருவருக்கும் எப்பொழுதும் ஒரு அன்னை பெண் குழந்தைகளுக்கான பிணைப்பு போன்றதுதான். எந்தவித ஒளிவு மறைவும் கிடையாது. அவளிடம் பகிர்ந்து கொண்டால் இதை அடுத்த முறை இன்னும் சரியாக செய் என்பது போன்ற ஆலோசனை வரும் என்பதை தான் இருவரும் பகிர்ந்து கொண்டார்கள். தங்களுக்கும் நடக்கும் விஷயங்களை அப்படித்தான் இப்பொழுதும் பகிர்ந்து கொண்டது. நால்வரும் புத்துணர்ச்சியாக குளித்துவிட்டு தங்களின் பயணத்திற்காக கிளம்பினார்கள். அதாவது சுந்தரமூர்த்தி அடுத்த திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கும் சுந்தரமூர்த்தி தடயம் இல்லாமல் அளிப்பது எப்படி என்றும் இதற்கிடையில் கண் துடைப்புக்காக தங்கள் பத்திரிகையின் MD-யிடம் தாங்கள் சேகரித்தது பற்றி மேம்போக்காக பேசிக்கொண்டும் இருந்தார்கள். மக்களே, முடிவெளிகள் எப்படி போயிட்டு இருக்குது மக்களே? இது ஒரு நாவல்ங்கிறத தாண்டி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வருங்கிறதுனால கான்வர்சேஷன்ங்கிறது அளவாவும், அதை தாண்டி நான் சொல்ற மாதிரியான உரையாடல்கள் தான் நிறையவும் இருக்கும். அதனால பொறுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தெரியாத சில விஷயங்கள், தெரிஞ்ச நிறைய விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாவல் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா இந்த நாவலை தொடர்ந்து கேட்பதற்கு கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்காங்கிறத பத்தி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியம்,
உங்களோட ஹைப் தான் எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும், ரெகுலரா வீடியோஸ் கொடுக்க வைக்கும். சோ மறக்காம ஹைப் பண்ணிட்டு போயிடுங்க.